ஓகே ஆல்ரைட் ஓகே சாரி பிகாஸ் என்னோட மெமரி ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ மெமரி ஃபுல் ஆயிட்டோன்னே என்னை ரெக்கார்ட் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ தட் இஸ் த ரீசன் நான் போய் டெலிட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ் ரைட் ஸோ சாரி ஹாய் ஹாய் செல்வா ஹாய் ஹாய் குட் ஈவினிங். ஓகே யா ரூல் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல நான் யாரை பாக்குறேன்னா ஹாய் கவிஷா. வெரி கியூட். ஓகே ஹாய் அஞ்சனா ஹாய். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் போல இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்களோ தானே? ஓகே ஹாய் பூர்ணம் ஹாய். ஓகே ஹாய் ஹேமா ஹலோ. ஹாய் ரேணுஷினி ரேணு சாலினி ஹாய். நீங்க தான் ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணீங்க போல இருக்கு. தொடர்ந்து கிட்ட நீங்க தான் ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணீங்க. ஓகே ஆல்ரைட் சாரி டேவ் நான் ஜாயின் பண்ணுவேன் பிகாஸ் வி ஹேவ் அவர் செஷன் ஓவர் ஹியர். ஓகே பிகாஸ் நான் டிக்டாக் லைவ் செஞ்சுட்டு இருக்கேன். ஹாய் சஞ்சனா. ஓகே சோ ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் இது ஸ்கிரீன் ஆன் பண்ணுங்க. ஓகே நிறைய பேர் ஸ்கிரீன் ஆன் பண்ணாம இருக்கீங்க. கிவாசிகா நீங்க ஸ்கிரீன் ஆன் பண்ணல. ஓகே ஹாய் தனிஷ்கா ஹாய் புகழேந்தி ஹாய். ஓகே புகழேந்தி வந்து பீச் சைட்ல இருக்காரு. அப்படியே ஸ்ட்ராங் காத்தெல்லாம் வருதா புகழேந்தி? பயங்கர பீச் சைட்ல இருக்கீங்க. ஹாய் தர்னிஷா ஹாய். தனிஷா ஆனந்தன் அதான் நிவேதா ராஜா நிவேதா ரோஜா சாரி. ஹாய் நிவேதா. ஹாய் தேவதர்ஷினி என் தம்பி ஹாய். ஓகே ஹாய். இது வந்து தேவதர்ஷினி அது வந்து தேவதர்ஷினி டி. ஹாய் தேவதர்ஷினி நீங்க தான் ஓகே. ஹாய் ஜஸ்லின் how are you? ஓகே ஹாய் பிரகாஷ் ஹாய். சாதனா ஆனந்தன் ஹாய் சாதனா. ஓகே இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா லிஷேந்திரா லிஷேந்திரா ஹாய் லிஷேந்திரா. ஹாய் ரஞ்சின் ரஞ்சினி சேஸ் நம்மளோட பார்ட்னர் ஹாய் சேஸ். ஓகே ஓகே ஸ்ரீநாத் ஹாய் ஸ்ரீநாத். ஸ்ரீநாத் நான் லேட் உங்களை கூப்பிட போறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஓகேயா பயப்படாதீங்க எல்லாம் நல்ல விஷயம் தான். ஓகே ஓகே ஹாய் ஹாய் அபிநயா ஹாய். ஹாய் பரிஷ்ணா. பரிஷ்ணா எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல இருக்கீங்க ஆனா இப்ப மூணாவது ஸ்கிரீன்ல இருக்கீங்க எனக்கும் தெரியலையான்னு. ஓகே ஹாய் ஜெரமி ஹாய். ஜெரமி ஒரு விஷயம் கிட்ட கேள்வி கேட்க கூடாது. எப்ப முடிய போகுதுன்னு மட்டும் கேட்க கூடாது ஓகேவா? ஓகேயா? ஆமா தலையாட்டுங்க. பாரு அப்பயும் தலையாட்டல. ஓகே ஹாய் ரித்திகா ஹலோ. ஓகே ஆல்ரைட் சுஜிதா சிஸ் உள்ளே பாக்குறேன் நானே. ஓகே ஹேமாவை சொல்லிட்டேன். பிருத்திவன் ஹாய் பிருத்திவன் ஹாய். ஓகே இங்கிட்டு வந்து தஸ்வினி அனுப்புறப்பன் கோபி ஹாய். ஓகே ஆல்ரைட் சோ ஐ திங்க் அவ்வளவுதான். பேரை சொல்லிட்டு கையோட ஆஃப் பண்ணிடுறது. நான் பாத்துட்டேன் உங்களைய. ஸ்கிரீனை கொஞ்சம் திறந்து வைங்கப்பா. ஓகே இன்னும் யாரு பேராவது நான் சொல்லாம இருக்கேனா? ஒரு 3 பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. அபிநயா சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன் உங்க பேரை இன்னும் தானே கூப்பிட்டேனா? ஓகே ரைட். நித்யன் நித்யன் உங்க பேரு உங்க உங்க ஃபேஸ் நான் பார்க்கவே இல்லையே. சங்கீதா சச்சின் ஹாய் சச்சின் பாரு. ஆ மகிஷா ஹாய் மகிஷா. ஓகே ஆல்ரைட் ஓகே சோ நம்ம செஷனுக்குள்ள பூந்துடலாம். சோ இன்னைக்குள்ள டாபிக் என்ன கைஸ்? Hello, by the way, all my TikTok followers. Okay, welcome to my life. Okay, hi Munyandi sir. Hello, பேரு சொல்லல. ஓகே டேவ் சாரி நான் இங்க செஷன் நடத்திட்டு இருக்கேன். லேட்டா கம் அண்ட் ஜாயின். ஓகே டைம் இருந்துச்சுன்னா நான் அங்க ஜாயின் பண்றேன். ஓகே ஆல்ரைட் இன்னைக்குள்ள டாபிக் என்னது கைஸ்? ஓகே பை த வே இன்னைக்குள்ள நம்மளோட மாஸ்டர் மைண்ட் நடக்க போகுது. ஓகே ஸோ மாஸ்டர் மைண்ட் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு 44 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் இங்க நான் என்ன ஷேர் பண்றேனோ அதே மாதிரி உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் கைஸ். ஓகே இது கொஞ்சம் லாங்கா போவோம். நீங்க முடிஞ்சா ஒரு 1.5 hour நான் முடிக்க பாக்குறேன். ஓகேயா? ஆனா உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் ஹாலிடே ஆமாவா? ஹலோ ஹாய் Ganapati, thank you so much for following my TikTok. Yes, have right mindset for your midterm exam. Okay, before I start, யாருக்கு midterm exam முடிஞ்சு? யாருக்கு midterm exam முடிஞ்சு? இப்ப நான் ஹாலிடே என்ஜாய் பண்றது மட்டும் தான் எனக்கு வேலை. யாரு பாரு பூர்ணம் கை தூக்கிட்டாங்க. பூர்ணம் வெரி ஹாப்பில.
வேற வேற பூர்ணம். ஓகே, பூர்ணம்க்கு மட்டும்தான் முடிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓ, யார் கை தூக்குறா? தேவதர்ஷினி, உங்களுக்கு முடிஞ்சா? கவிஷாக்கு முடிஞ்சா? ஓ, வெரி குட்ல. அப்ப ஸ்கூல் ஹாலிடே என்ஜாய் தானா? நோ அக்கா. சஞ்சா சஞ்சனா, ஓ உங்களுக்கும் முடிஞ்சு. யாருக்கு எக்ஸாம் முடிஞ்சு? ஒன் போடுங்க டக்கு டக்குன்னு. யாருக்கு எக்ஸாம் முடிஞ்சு? ஒன் போடுங்க. பூர்ணம் முடிஞ்சு. அதாவது நான் சொல்றது மித்தம் எக்ஸாமா கைஸ், இன்னும் இது இல்ல. பேர்னா உஜியான் கிடையாது, மித்தம் எக்ஸாம். ஓகே, சஞ்சனா முடிஞ்சு, நட்சத்திரம் முடிஞ்சு, கவிஷா முடிஞ்சு. வேற சி வெரி லிட்டில் பீப்புள். 49 பேர்ல வரும் 1 2 3 4 5. ஓ, தேவதர்ஷினி முடிஞ்சு. தேவதர்ஷினி ஒண்ணு போட்டா போதும்பா. தஷாலினி ஒண்ணு. ஓகே, தேவதர்ஷினி ஒண்ணு. ரைட். ஓகே, சோ ஒரு 5 6 பேர் உங்களுக்கு முடிஞ்சு எக்ஸாம். ஆமாவா? யாருக்கு இன்னும் எக்ஸாம் முடியலை? நம்பர் 2 போடுங்க. யாருக்கு எக்ஸாம் இன்னும் முடியலை? நம்பர் 2 போடுங்க. பத்தியா எவ்வளவு கட கடன்னு வருது பத்தியா? எவ்ரி ஒன் டைப் டு எவ்ரி ஒன். சரண்யா, நித்யன், நக்ஷத்ரா, சச்சின், ஜெரமி, புகழேந்தி, நீவா, கிவாசிகா, நிவேதா, நிதிஷ், தனிஷா, விஷேந்திரா, மஹிஷா, ரெனுசாலினி, சாதனா, தேவதர்ஷினி, பிருத்திவன், அஸ்வினி, ஸ்ரீநாத். ரொம்ப கவலையா இருக்கா? டீச்சர் பட் ஐ டோன்ட் நோ. ஆமாவா பரிஷ்னா? ஏன் ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுக்கலையா? யூ ஆர் 36 ரைட்? இந்த மாசம் இந்த வருஷம் கண்டிப்பா எக்ஸாம் இருக்கணுமே. ஓகே ரைட். சாரி, நான் காஃபி குடிச்சுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் மாறியா இருக்கு இன்னைக்கு. ஓகே, so alright, 5th June. Tomorrow I have special class. Okay, alright. Okay, any form 5 students over here? ஏன்னா form 5 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு மிட்டம் எக்ஸாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். form 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா நம்ம 1 கொடுங்க. Anybody here from form 5 students? Prakash form 5. Okay, வேற ஒரு ஒரு பேரண்ட் கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க, இது வந்து வெறும் form 5 இல்ல எல்லாருக்கும் ஜாயின் பண்றீங்களா அப்படின்ட்டு. ஜெரமி, ஜெரமி form 5 ஜெரமி இத்தனோண்டு இருக்கீங்க form 5 நோ ஜெரமி. ஓகே, பிரகாஷ், நித்யன், பிரவீன். ஓகே, முதல்ல few form 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணி விட்டேனே, கேர்ள்ஸ்க்கு ஜாயின் பண்ணல நினைக்கிறேன். ஓகே, ஆல்ரைட் கைஸ். இந்த யாருக்கு வந்து இன்னும் எக்ஸாம் முடியலையோ, இந்த ஸ்கூல் ஹாலிடே தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிரேக். ஓகே, அந்த ஸ்கூல் ஹாலிடே தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிரேக். ஸோ மேக் ஷுவர் யூ கைஸ் கண்டிப்பா அந்த ஸ்கூல் ஹாலிடேயை மேக்சிமமா யூஸ் பண்ணுங்க. எத்தனை நாள் ஸ்கூல் ஹாலிடே தெரியுமா உங்களுக்கு? ஒரு 10 நாள் ஸ்கூல் ஹாலிடே. ஆமாவா? நல்ல 10 நாள் ஸ்கூல் ஹாலிடே. ஸோ 10 நாள்ல வந்து மேக்சிமமா இந்த டைமை வச்சு என்னென்னலாம் ஒழுங்காஞ்சி பண்ணணுமோ எல்லாத்தையும் மேக்சிமம் ஒழுங்காஞ்சி பண்ணிருங்க. அண்ட் ஓகே, நோட்டட் நோட்டட். ஓகே, ஸோ சில பேர் வந்து இந்த எக்ஸாம் இன்னும் முடியல, அடுத்த வாரம் தான் ஸ்கூல் முடிஞ்சுதா, ஸ்கூல் லீவ் முடிஞ்சுதா எக்ஸாமு. சில பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, whatever it is, okay, you still have to go through. நீங்க வந்து நிறைய ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கூல் ஹாலிடேல என்னென்ன விஷயம் நீங்க பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில விஷயம் தான் இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் ஹவு டு ஹேவ் அ வெரி கிளியர் மைண்ட் செட். எப்படி ரைட்டான மைண்ட் செட்டை நீங்க வச்சுக்கணும் ஃபார் யூ டு எக்ஸிட் ஃபார் யோர் எக்ஸாம். ஓகேயா? ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுக்க போறேன், நான் இன்ஃபார்ம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், புக் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா கைஸ்? புக்கு, பேனு, ஓகே எல்லாம் ரெடியா? வாட்டர் பாட்டில் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா? ஓகே, குட். ஆல்ரைட். வாட்டர் பாட்டில் இல்ல, அவ்வளவு தேவதர்ஷினி ஓடுறாங்க. இல்லன்னா பரவாயில்ல, ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸ்கூல் ஹாலிடேனால மேபி நான் 10 மணிக்கு தான் முடிப்பேன். ஓகேவா? ஏன் இன்னைக்கு சண்டே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கா டிவில? இல்ல எங்கேயாவது வெளியே போக போறீங்களா? ஓ சரி சரி, பூர்ணம் பயங்கரமா தலையாட்டுறாங்க. சரி சரி, ஃபைன். ஓகே, முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். ஒரு 8:30 முடிச்சிடலாம். ஓகேயா? ஆல்ரைட். ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட ஸ்கூல் ஹாலிடேல நீங்க வந்து உங்களோட ஓகே இது இது எல்லாருமே எழுதுங்க. உங்களோட எக்ஸாம்க்கு வந்து என்ன கோல் நீங்க செட் பண்ணிருக்கீங்க? ஓகே, எவ்ரி டைம் என்னோட மாஸ்டர் மைண்ட்ல வந்து உங்க எல்லாருக்குமே நான் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் எனக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல் தான். ஏன்னா உங்களுக்கு இந்த கோல் மட்டும் மறந்துருச்சு அப்படின்னாக்கா
நீங்க என்னதான் வந்து படிச்சாலும் உங்களுக்கு வந்து அது அப்படியே ஃப்ளோல தான் போவீங்க. ஓகேயா? மீன் வந்து அப்படியே அரூஸ்ல அந்த தண்ணியோட அப்படியே போந்துருமா, அந்த மாதிரி தான் நீங்க போவீங்க. சோ அதனால ஹேவ் அ வெரி கிளியர் கோல். உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். உங்களோட சப்ஜெக்ட்ஸ்ல என்ன ரிசல்ட் எடுக்க போறீங்க அப்படின்னு உட்காந்து உங்களோட ரிசல்ட் எழுதுங்க. உங்களோட டார்கெட் ரிசல்ட் பிஎம், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், தமிழ். மிடங்கா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சிஜாரா, இல்ல ஸ்காலர் ரெண்டா கூட சிஜாரா இருக்கும்ல. ஆனா நம்மளுடைய டியூஷன் தான் சிஜாரா இல்ல. பட் உங்களோட எக்ஸாம் என்ன ரிசல்ட் எடுக்க போறீங்க சிஜாராக்கு? ஜியோகிராஃபி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்னென்ன முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பிஎம், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சிஜாரா, தமிழ், சைனீஸ் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா என்ன ரிசல்ட் எடுக்க போறீங்க அப்படின்னு உட்காந்து டக்கு டக்குன்னு எழுதுங்க. 2 minutes from now. ஓகே, இங்க பாத்துட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கும் தான். ஓகே, ஹேவ் அ வெரி கிளியர் கோல். ஓகே, உட்காந்து உங்களோட கோலை இப்போ உட்காந்து எழுதுங்க. முடிஞ்சா டைம் எடுத்து எழுதுங்க இப்போ. ஓகே, எழுதிட்டு தென் நான் அடுத்து நான் சொல்றேன் என்ன பண்ண மாட்டேன். எவ்ரி மாஸ்டர் மைண்ட்ல நான் இதுதான் மெயினா நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, சோ ஹேவ் அ வெரி கிளியர் கோல். உங்களோட கோல் மட்டும் நீங்க எதுக்காக படிக்கிறீங்கன்னு மறந்துருச்சுனாக்கா நீங்க படிக்கிறதே பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால உட்காந்து இப்ப எல்லாத்தையும் எழுதுங்க. சும்மா லைட்டா எழுதிக்கிட்டா கூட ஓகே தான். செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீட்டெயிலா போய் எழுதுங்க. ஓகேயா? ரைட்? ஓகே, குட். ஒரு அளவுக்கு எழுதிட்டீங்க. எழுதிட்டோன்னு கீழே குட் எழுதி வாட் எவர் கோல் இட் இஸ் ஜஸ்ட் ஓகே ஜஸ்ட் உங்களோட இதுக்கு நீங்க எழுதிருங்க. கீழே உங்களோட கோல்ல கீழே I want to become a what in future or what is my ambition அப்படின்னு கீழே எழுதிருங்க. அதாவது உங்களோட அம்பிஷனை கீழே எழுதுறீங்க. உங்களோட மார்க்குக்கு கீழே உங்களோட கோல் என்ன, உங்களோட எதிர்கால ஆசை என்னது அப்படின்னு கீழே எழுதுங்க. What you want to become in future. Hi, வணக்கம் பானு. Okay, what you want to become. ஓகே, ஒரு குயிக்கா எழுதிருங்க. வாட் யூ வாண்ட் டு பிகம் நான் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுறேன். செக் பண்ணிடுறேன். உங்களோட எதிர்கால ஆசை என்னது? ஐ வாண்ட் டு பிகம். என்னோட எதிர்கால ஆசை என்பது ஒரு போலீஸ் ஆபீசர் ஆக வேண்டியது, ஒரு 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 காவல்துறை அதிகாரி, இல்ல ஒரு தமிழ்ல எழுதுனா கூட எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதுனா கூட எழுதலாம், மலாயில எழுதுனா கூட எழுதலாம். டிஷ்யூ கொஞ்சம் மடிச்சு கொடுங்க, சூடா இருக்கு. ஓகே, கோல் உங்களோட கோல் என்னது? ஓகே, லினுஷா வாண்ட் டு பி அ டீச்சர். இங்க டிக்டாக் யூசர்ஸ், டிக்டாக் ஆடியன்ஸ் முடிஞ்ச ஸ்கிரீனை டேப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸ்கிரீனை முடிஞ்ச அப்படி டேப் பண்ணிட்டே வாங்க. ஓகே, அண்ட் ஹேஷ்டாக் FYP போட்டுட்டே வாங்க. திஸ் செஷன் இஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா அந்த செஷனை முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. அண்ட் நிறைய பேர்ட்ட டீச்சர் ஐ வாண்ட் டு பிகம் டீச்சர், ஐ வாண்ட் டு பி a டீச்சர். குட் பானு. பானு, வாட் ஃபார்ம் ஆர் யூ? பானு ரியானா. பானுரியானா, ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா என்னோட பயோல போயிட்டு நம்பர் இருக்கும் பாருங்க, அந்த நம்பர் வந்து எனக்கு இது சேவ் பண்ணிட்டு என்னோட ஃபுல் எனக்கு வந்துருங்க. நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா நான் கைட் பண்றேன். ஐ எம் யாஷினி. ஓ யாஷினி, நீங்க வந்து எனக்கு ஏற்கனவே ஃபுல் நம்பர் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஆமாவா? என்னது? ஐ வாண்ட் பி அ போலீஸ், அ ஃபுட்பாலர், பிசினஸ், வெரி குட், டீச்சர், engineer, lawyer, pilot, doctor, dentist. Good. Footballer. Sachin. Good. I want to become teacher. Okay. Right. சச்சின், நீங்க ஃபுட்பாலரா இருந்தாலும் நீங்க எடுகேட்டடான ஃபுட்பாலரா இருந்தா மட்டும்தான் உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க. நீங்க சும்மா ஒரு ஃபுட்பால் ஆனா SPM ஃபெயில்னா யாரும் இது பண்ண மாட்டாங்க. சோ அதனால பி வெரி கான்ஃபிடென்ட். நிறைய பேரு இங்க டீச்சரா ஆகிறதுக்கு இருக்கீங்க. ரியலி? Forensic lawyer, Purnam. I want to be a white hat hacker, Prakash. I want to be a doctor, Vinaya. I want to be an astronaut, police, IT engineer, pediatric psychiatrist. Okay. இப்ப தெரியுதா, நான் எவ்ரி டைம் என்னோட லைஃப்ல இதே கேள்வி வந்து நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். ரைட்? 53. ஓகே, இதே கேள்வி வந்து நான் இதுக்கு முன்னே என்னுடைய செஷன்ல நான் கேட்டிருக்கேன். ஆமாவா? ஓகே, so why
நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இதே கேள்வி நான் கேட்கிறேன்னா because I want all of you all to remember your goal. Okay, always remember your goal. உங்களோட கோலை மட்டும் நீங்க மறந்துடவே கூடாது. என்னதான் இருந்தாலும் உங்களோட கோலை மட்டும் மறந்துடவே கூடாது. அதுக்காக தான் இன்னைக்கு நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க ஸ்டடி பண்றீங்க, இன்னைக்கு நீங்க வந்து எது செஞ்சாலும் உங்களோட கோல் அடையறதுக்காக தான் நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை புரிஞ்சுக்குங்க. அண்டர்ஸ்டாண்ட் கைஸ்? ஓகே, எஸ்பெஷலி இப்போ இந்த Form 4 Form 5 SPM கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமா பிரகாஷ், நித்யன், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்கல்ல. ஸோ நீங்க வந்து யூ ஹேவ் டு பி ரியலி ரியலி கான்ஃபிடென்ட் தட் உங்களோட இதுக்காக தான் நான் படிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு கோலை செட் பண்ணுங்க. முதல்ல அந்த கோலை வந்து செட் பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு நீங்க சீரியஸா எடுத்து படிப்பீங்க. நீங்க கோலை செட் பண்ணாம நீங்க வந்து அதை என்னதான் எக்ஸாம் உட்காந்து செஞ்சாலும் அது உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸே இருக்காது. உங்களுக்கு அது சீரியஸாவே இருக்காது. ஸோ அதனால இந்த டார்கெட் மார்க்கு, இந்த கோல், இதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த டார்கெட் மார்க் நான் ஏன் எழுத சொல்றேன்னா, திஸ் இஸ் யுவர் ஷார்ட் டேர்ம் கோல். ஓகே, அடுத்த ஃபியூ மந்த்ஸ்க்கு இல்ல இந்த வருஷத்துக்குள்ளார நான் என்ன ரிசல்ட் எடுக்க போறேன், அது வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல். அண்ட் வாட் யூ வாண்ட் டு பிகம் இன் ஃபியூச்சர் இஸ் யுவர் லாங் டேர்ம் கோல். இது ரெண்டுமே கனெக்டடா இருக்கணும். இது ரெண்டுமே கனெக்டடா இருக்கணும். அப்பதான் வந்து ஒருத்தருக்கு வந்து அதாவது என்னத்துக்காக படிக்கிறீங்கன்னா உங்க ஷார்ட் டேர்ம் கோல். உங்க ஷார்ட் டேர்ம் கோல் அடைய முடிஞ்சாதான் உங்களோட லாங் டேர்ம் வந்து உங்களால அடைய முடியும். சோ அதனால ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். உங்களோட கோலை மட்டும் நீங்க மறந்துடவே கூடாது. கிளியர் கைஸ்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? சாரி, ஐ வாண்ட் டு பிகம் ஆபீசர். வாட் ஆபீசர்? பி வெரி கிளியர். உங்களோட கோலை நீங்க எழுதுறீங்கன்னா பி வெரி கிளியர் அபவுட் யோர் கோல். அண்ட் நீங்க எடுக்கிற ரிசல்ட்டுக்கும் வாட் யூ வாண்ட் டு பிகம் இன் ஃபியூச்சருக்கும் ரிலேட்டடா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கேன். நான் எல்லாமே சி தான் எடுக்க போறேன், பி தான் எடுக்க போறேன், ஆனா நான் ஒரு டாக்டரா ஆக போறேன், எங்கேயாவது ரிலேட்டட் இருக்கா? இல்ல தானே? சோ அதனாலதான் ஆல்வேஸ் எய்ம் ஃபார் த ஹை அண்ட் ஆல்வேஸ் அச்சீவ் த பெஸ்ட். ஓகே, அப்பதான் வந்து உங்களோட புது கெப்பாசிட்டி, உங்களோட ரியல் பொட்டன்ஷியல் உங்களுக்கே தெரியும். இப்போ சில வீட்டுல சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீ வந்து சும்மா பாஸ் பண்ணா போதும், நீ ஏலாம் எடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர், இங்க ஒரு 58 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க ஒரு 13 பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ இஸ் an A student. You are an A student. ஏ எடுக்க டார்கெட் பண்ணுங்க. ஏ எடுக்க முடியாட்டி நீங்க பிக்கு போனீங்கன்னா நோ ப்ராப்ளம், பிரச்சனையே இல்லை. பட் ஆல்வேஸ் பிலீவ் இன் யோர் செல்ஃப் தட் யூ ஆர் an A student. ஓகே ஓகே ஆல்ரைட். ஓகே, என்ன மாதிரி வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க, இதுவும் வந்து உங்களோட கோல்ல நீங்க எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட டார்கெட், உங்களோட டார்கெட் மார்க். ரெண்டாவது வாட் யூ வாண்ட் டு பிகம். மூணாவது என்ன மாதிரி வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு அழகான செமிடி ஹவுஸ் இருக்கு. என்னோட இந்த வேலையை செஞ்சு வாட் யூ ஆர் கோயிங் டு பிகம். ஓகே, இந்த வேலை மூலியமா எனக்கு எடுக்கிற சம்பளம் வந்து நான் பண்ற பிசினஸ் மூலியமா, நான் பண்ற இந்த டாக்டர் தொழில் மூலியமா, நான் பண்ற இந்த ஒரு பைலட் தொழில் மூலியமா, இல்ல வாட் யூ வாண்ட் டு பிகம், வாட் எவர் யூ வாண்ட் டு பிகம், இது மூலியமா எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு வேணும். எனக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், I'm just informing you. ஓகே, என்ன மாதிரி வீடு? எனக்கு ஒரு அழகான கார்டனோட ஒரு வீடா இருக்கணும், ஸ்விம்மிங் பூல் இருக்கணும் அந்த வீட்ல. ஓகே, இந்த மாதிரி ஒரு வீடு. ரெண்டாவது, என்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கணும். ஹாய் தினேஷ், என்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கணும். ஸ்விம்மிங் பூல், ஹவுஸ் அண்ட் BMW. எஸ், இதுதான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா this is what I want. You see, the moment you talk about this, you feel so excited. Swimming pool, house and BMW. Yes, exactly. Okay, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். What type of car you want. Write it down guys. Write it down. Yes, goal setting. Good, Hema. But now write down your goal. What kind of lifestyle you want. Me and my family on the big house. Yes. என்ன மாதிரி big house? ஒரு செமிடி ஹவுஸா, பங்களோ லாட்டா,
லேண்டட் ப்ராப்பர்ட்டியா? என்ன மாதிரி வீடு வேணும்? மென்ஷன் இருக்குங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். லக்ஸரி மென்ஷன் வித் ஹயாபுசா. ஓகே, பயங்கரமா இருக்கு. லக்ஸரி லைஃப் ஸ்டைல். எஸ் எஸ், ரைட் டவுன் வாட் எவர் யூ வாண்ட் இன் லைஃப். ரைட் இட் டவுன். Write it down. Like me, I want to. இங்க பாருங்க சொல்றாங்க. Like me, I want to go to UK and work there and settle there. Yes. இதுதான். This is what the lifestyle that you want to live. Okay. உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க எழுதுனா மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் வந்து அதை பார்த்து நீங்க அதுக்கு செய்யற ஆக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு அது ஏத்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். நீங்க உங்களோட கோலை வந்து நீங்க எழுதாம உங்க மனசுக்குள்ளே நீங்க வச்சிருந்தீங்கன்னாக்கா அது யாருக்குமே தெரியாது. உங்களுக்குள்ளாரே நீங்க அப்படியே போட்டு புதைஞ்சிரும். ஜமீலா இன்ஷிரா அவர் போட்டிருக்காங்க பாருங்க. யார் இது? ரம்லா தானே? ஸ்விம்மிங் பூல் ஹவுஸ், BMW கார், லிஃப்ட் இன் ஹவுஸ். இட்ஸ் a good lifestyle. Who say it's impossible? ஓகே, நம்ம செட் பண்றதுதான் நம்மளோட லைஃப். நம்ம தான் செட் பண்ணோம். யாரும் நம்மளுக்கு முடிவு பண்ண கூடாது. நாம தான் செட் பண்ணோம். ஓகே, எழுதியாச்சா எவ்ரி ஒன் ஆஃப் யூ? எழுதிட்டீங்களா? அதுதான் ஜிம் அண்ட் பேட்மிண்டன் கோர்ட் ஹவுஸ். எழுதுங்க. ரைட் இட் டவுன். My dream car is Tesla. Very good. Okay, swimming pool house and Supra, MK car and Hayabusa. Okay, good. Gym and badminton court house, but a Kawasaki motorbike, Lamborghini car, or settle down in very good. Overseas country, good. Sachin, swimming pool house and BMW car, good. Write it down, guys. Write it down. Come on. Okay. எழுதிட்டீங்களா? இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறமும் ஓகே, உங்களுக்கு தெரியும் உங்களோட டார்கெட் என்ன இருக்கணும்ட்டு. ரெண்டாவது, உங்களோட அம்பிஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மூணாவது, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் நீங்க வாழ போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். Are you students clear about what you want? உங்க லைஃப்ல என்ன வேணும்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? தெரியும்னாக்கா நம்பர் 1 போடுங்க. தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு இதுதான் எனக்கு வாழ்க்கை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு இங்க கான்பிடென்டா இருக்கா? Exclusive housing, top tier. Vaishu, put it in general, darling. Meeting chat la podunga, direct message பண்ணாதீங்க. I want to live a bungalow with a fountain and pretty garden. Yes, write it down. Okay, most of you students are clear about what you want, right? Exclusive housing, top tier. Okay, right. Okay, so you guys are very clear about what you want. உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன வேணும்னு ரொம்ப தெளிவான சிந்தனையோட தானே இருக்கீங்க? தெளிவா தானே இருக்கீங்க? அப்பையும் ஏன் சில பேரண்ட்ஸ் எனக்கு வந்து சில பிள்ளைங்க என்கிட்ட சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறாங்க? டீச்சர், நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறாங்க. வீட்டு பாடம் செய்ய சொல்றதே நான் கத்திக்கிட்டே இருக்கணும் அவங்க கிட்ட. நான் சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏன் சில பேரண்ட்ஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க? வாட் இஸ் த ரீசன்? You guys are very clear about what you want. ஆமாவா? உங்களுக்கு என்ன வேணும் உங்க லைஃப்லங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டார்கெட் மார்க் தான் எனக்கு வேணும். ஓகே, இதுதான் நான் என் வாழ்க்கையில அடையணும். இந்த மாதிரி வாழ்க்கை தான் நான் வாழணும். எங்க அப்பா அம்மாவை ஒரு நல்ல இடத்துக்கு நான் கூட்டிட்டு போய் நல்லா வாழணும். எல்லாரும் எங்களை வந்து உயர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வீட்டு பாடம் செய்ய சொல்றதுக்கோ இல்ல மேல் பார்வை செய்ய சொல்றதுக்கோ எங்க அப்பா அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணாதான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாக்க இது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்க. I'm getting a lot of complaints. உங்க பேரண்ட்ஸ் கிட்டே எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அது சில பேர் நான் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டேன். இன்னும் சில பேருக்கு நான் இன்னும் பேசாம இருக்கேன். சிரிக்கிறவங்க சிரிப்பாங்க. யாரு வந்து எனக்கு இன்னமும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நான் எழுதிதான் வச்சிருக்கேன். ஓகே, படிக்கிறது வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. ஓகே, எனக்கு எதுவுமே வந்து இருக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க பேசுங்க டீச்சர், நீங்க பேசுங்க அப்படின்னு என்கிட்ட கொடுக்குறாங்க. நான் பேசுறது பிரச்சனை இல்ல. நானும் பேசி நீங்களும் அப்படியே பேன் இருந்தீங்கன்னா, ஆனா லைஃப்ல வந்து பங்களோ லாட் வேணும், BMW கார் வேணும், டெஸ்லா வேணும், வேற என்ன ஸ்விம்மிங் பூலோட வீடு வேணும், வீட்டுக்குள்ள லிஃப்ட் இருக்கணும், இது எல்லாம் வேணும். ஆனா வீட்டு பாடம் மட்டும் செய்ய சொன்னாக்கா உங்களுக்கு யாராவது ஃபார்ஸ் பண்ணணும். இது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்க. இது நியாயமா? ஜஸ்ட்லி நிமிர்ந்து சிரிக்கிறாங்க. ரைட்? யாருக்காக படிக்கிறீங்க நீங்க?
நீங்க சொல்லுங்க, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க, நீங்க யாருக்காக படிக்கிறீங்க? கமெண்ட் யாருக்காக படிக்கிறீங்க? இங்க போடுங்க. லலா லலா லைஷா. I want to wear fashionable clothes and branded clothes. Very good, Dinesh. Okay, Dinesh is an our college student. யாருக்காக படிக்கிறீங்க first of all? அம்மாவை நல்லா பாத்துக்கணும் ஆண்ட்ரியானா. பெரிய பொறுப்பு இருக்கு. For myself, for myself, for me, for myself, for me, for myself. And உங்களுக்காக படிச்சுக்குங்கன்னு தானே உங்க பேரண்ட்ஸும் சொல்றாங்க. ஆமா தானே? எப்படியாவது படிச்சுக்குங்க, நல்ல ரிசல்ட் எடுத்து நல்ல வேலை கிடைச்சு நல்லா படிச்சு மேல முன்னேறுங்க, அப்படிதானே உங்க பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்றாங்க. உங்களுக்காக தான் நீங்க அந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. நீங்க வாழ்ந்தாக்கா உங்க பேரண்ட்ஸ் வாழ்ந்த மாதிரி, நீங்க ஜெயிச்சா உங்க பேரண்ட்ஸ் ஜெயிச்ச மாதிரி. அதுதான் வந்து பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்றாங்க. நீங்க வாழ்ந்து ஜெயிச்சு வாங்க, படிக்கிறது படிக்கிறீங்க, நல்லா படிங்க, நல்லா முன்னேறுங்க. ஓகே, எல்லாரும் உங்களை பார்த்து அப்படியே பிரமிச்சே போகணும். வாவ், யுவதர்ஷினியா இது, பூர்ணமா இது, தஸ்வினியா இது, லிஷேந்திராவா, லீனோஷாவா, யார் இது, கவிஷாவா, பொன்மலரா இது, நிவாவா, சஞ்சனாவா இது, தனிஷ்காவா, அபிநயாவா இது, என்ரியானாவா. என்ரியானா நான் எப்படி பார்த்த பிள்ளை இப்படி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. அப்ப அவங்க பிள்ளைங்களை சொல்லுவாங்க, பாருங்க படிச்சா இப்படி படிக்கணும், என்ரியானா மாதிரி படிக்கணும், பூர்ணா மாதிரி படிக்கணும், தேவதர்ஷினி மாதிரி, அபிநயா மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லணும், ஹேமா மாதிரி படிக்கணும். புரியுதா? Sis, please pray for me for tomorrow result. Oh yeah, SPM result, right? I wish you all the very best. Okay, all the very best, Sharvi. Okay, so நான் கண்டிப்பா அதுக்கு உண்டான வீடியோ நான் திருப்பி போடுறேன். ஓகேயா? சோ உங்களுக்காக தான் நீங்க படிக்கிறீங்க. ஓகே, சோ நீங்க யாருக்காகவும் உங்களோட லட்சியத்தைய, உங்களோட அந்த ரிசல்ட்ட, உங்களோட காரணம் என்னத்துக்காக படிக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. இது மட்டும் உங்க மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை நீங்களே சொந்தமா செய்வீங்க. உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. You understand, students? Do you know the exact reason என்னத்துக்காக நீங்க படிக்கிறீங்க, என்னத்துக்காக நீங்க முன்னேறணும்னு உங்களுக்கு அது பர்பஸ் புரியுதா இப்போ உங்களுக்கு? ஓகே, சோ இதுதான் வந்து வெரி கிளியர். பி வெரி கிளியர் வித் யோர் கோல். இதை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. டெய்லி சாப்பிட மறக்கிறோமா? நம்ம டெய்லி நம்ம பல்லு வளர்க்கறது மறக்கிறோமா? டெய்லி நம்ம ப்ரே பண்றது மறக்கிறோமா? ஓகே, மறக்க மாட்டோம் இல்லையா? யாரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட கோல்ல நீங்க டெய்லி செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி மாதிரி உங்க கோலை நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட் மிஸ் பண்ணவே பண்ண மாட்டாங்க உங்க லைஃப்ல. எஸ், ஓகே, சோ இதுதான் ஹேவ் a very clear goal. டெய்லி குளிக்க மறக்கணுமா? மறக்க மாட்டீங்க எனக்கு, ரைட்டா? சோ அதே மாதிரி தான் உங்களோட கோலும் இருக்கணும். ஓகே, சோ திஸ் இஸ் நம்பர் 1. I want to really remind you, இந்த கோலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். சோ இது மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க எந்த லைஃப்ல எதுவுமே நீங்க வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. சோ அதனால பி வெரி கிளியர். முடிஞ்ச அளவுக்கு அழகா எழுதி, அது முடிஞ்ச கலராக்கி, முடிஞ்ச எங்கேயாவது சுவத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி சீனியர்ஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன், ஒட்டி உங்களோட காரணத்தை என்னத்துக்காக நீங்க படிக்கணும் அப்படின்ட்டு டெய்லி அதை பார்த்து நீங்களே சொல்லிக்கிட்டே வாங்க. ஓகேயா? தட் இஸ் நம்பர் 1. ரெண்டாவது, have a very clear goal. Number 1. Number 2, நீங்க என்ன பண்ணணும் டெய்லி? ஓகே, தெரிஞ்சிருச்சு. இப்ப உங்களோட கோல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்ப நம்பர் 2, நீங்க என்ன பண்ணணும் டெய்லி? காலையில எழுந்திருச்சு கையோட என்ன பண்ணணும்? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. காலையில டெய்லி எழுந்திருச்சு கையோட, குளிச்சிட்டீங்க, சாப்பிட்டீங்க. நான் காலையில எழுந்திருச்சு கையோட நான் பல்லு வளர்க்குவேன் டீச்சர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பல்லு வளர்க்கிட்டீங்க, குளிச்சிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணணும் அடுத்து? நோ 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 நோ, நான் எதிர்பார்த்த ஆன்சர் இன்னும் வரல. காலையில எழுந்திருச்சு கையோட, எஸ் வைஷு, ப்ரே ஃபர்ஸ்ட். சாமி கும்பிடுங்கப்பா, தொழுகுங்க, ப்ரே பண்ணுங்க. ஓகே, சே தேங்க்யூ. ஓகே, உங்களோட யூனிவர்ஸ்க்கு, உங்களோட காட்டுக்கு இப்ப எனக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து அதுக்காக
Thank you சொல்லுங்க. Yes, Neymar. Okay, so just say thank you to your God. Okay, thank you to your parents. ஓகே, கடவுள்கிட்ட தேங்க்யூ, எனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு வந்து நல்ல ஒரு வீடு இருக்கு, நல்ல ஒரு சாப்பாடு இருக்கு, நல்ல ஒரு துணிமணி இருக்கு, நல்ல ஒரு ஸ்டடியில ஸ்கூலுக்கு டெய்லி போயிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் பேசிக் நீட்ஸும் எனக்கு இருக்கு, அதுக்கு ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டு யூ. ஐ சீஸ் I'm 24 years, your words motivating me. Yes, yes. Mani says, இது ஆக்சுவலி அடல்ட்ஸ்க்கும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளோட கோலை நம்ம மறந்துடுவோம். கோலை மறந்துட்டோம்னாக்கா நம்ம அப்படியே போற போக்குல நம்ம செத்து போன மீன் மாதிரி ஆத்துல அப்படியே போற மாதிரி தான் நம்ம போவோம். அதனால ஹேவ் வெரி கிளியர் கோல். நம்ம என்ன வாழ்க்கையில நம்மளுக்கு வேணும், அதுக்காக நம்ம ஓடுறதை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. ஓகேயா? சோ அதுதான். அதனால செகண்ட், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரே அண்ட் சே தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஓகேயா? ஆல்ரைட். நம்பர் 2 என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அஃபர்மேஷன்ஸை எழுதுங்க. வாட் இஸ் அஃபர்மேஷன்? நான் போன தடவை என்னோட இதுல நான் சொல்லியிருந்தேன், என்னோட செஷன்ல நான் சொல்லியிருந்தேன். வாட் இஸ் affirmation? AFFIRMATION. அது தமிழ்ல வந்து சுய பிரகடனம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சுய பிரகடனம். பிரதிமன், எஸ். சுய பிரகடனம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் கிடையாது. அது என்னன்னா, உங்க செல்ஃப்க்கு நீங்க பாசிட்டிவ் வார்த்தைகளை நீங்க சொல்றீங்க. உங்க செல்ஃப்க்கு நீங்க பாசிட்டிவான வார்த்தைகள். எஸ், செல்ஃப் மோட்டிவேட். எக்ஸாக்ட்லி. ஓகே, கரெக்ட். அப்ப உங்க செல்ஃப்க்கு நீங்க பாசிட்டிவான வார்த்தைகள் நீங்க சொல்லி 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 அது உங்க மைண்ட்ல ஏத்திட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களை சுத்தி எல்லாம் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாவே நடக்கும். ஓகே, சோ அதனாலதான் டெய்லி மார்னிங் குளிச்சதுக்கு அப்புறம் ப்ரே பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் திங் நீங்க பண்ண வேண்டியது அஃபர்மேஷன், சுய பிரகடனம். ஒரு 5 சுய பிரகடனம் நான் சொல்ல போறேன். 5 சுய பிரகடனம், 5 செல்ஃப் அஃபர்மேஷன் நான் சொல்ல போறேன். ப்ளீஸ் ரைட் இட் டவுன். ரைட் இட் டவுன். இது வந்து நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றதுனா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் திங், இத எழுதிக்கங்க. மாணவர்களுக்கு உறுதிமொழி. உறுதிமொழினா அது ஜஞ்சி. உறுதிமொழி இது சுய பிரகடனம். அதாவது உங்க செல்ஃப்க்கு நீங்க சுய பாசிட்டிவான வார்த்தைகள் நீங்க சொல்றீங்க. உறுதிமொழிங்கிறது ஜஞ்சி, இக்ரார் மாதிரி. ஓகேயா? சோ முதல் இது வந்து பாத்தீங்கன்னா, I have a winner mindset. I have a winner mindset and I love accomplishing my goals. நான் இங்க போடுறேன். ஒரு 5 சுய பிரகடனம் நான் சொல்றேன். ஓகே, இது உங்களோட ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நான் போடுறேங்க. I have a winner mindset. I have a winner mindset and I love accomplishing my goals. ஓகே, நான் போட்டிருக்கேன் பாருங்க. எது பின் பண்ண முடியுமா? பின் பண்ண முடியாது. I have a winner mindset and I love accomplishing my goals. எனக்கு ஒரு வின்னிங் மைண்ட் செட் இருக்கு, எனக்கு ஒரு ஜெயிக்கிற மனப்பான்மை இருக்கு, and என்னோட லட்சியத்தை அடையிறது வந்து எனக்கு அவ்வளவு விருப்பமான ஒரு விஷயம். இது உங்க தமிழ்ல நீங்க எழுதி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். Sadhana, you can have your own affirmation also. I trust on my ability to recall information easily. Yes, correct. இது போன தடவை நான் சொன்னது, இது அடுத்து வரப்போகுது. ஓகேயா? அக்கா ரிப்பீட் ப்ளீஸ். பாருங்க, நான் போட்டிருக்கேன் பாருங்க கமெண்ட்ல. I have a winner mindset and I love accomplishing my goals. எனக்கு வெற்றியாளர் மனநிலை உள்ளது மற்றும் எனது இலக்குகளை நிறைவேற்ற விரும்புகிறேன். எஸ் பரிஷ்ணா.
பரிஷ்ணா தமிழ் வெரி குட். எனக்கு பரிஷ்ணாவோட தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சோ அதுதான் பரிஷ்ணா போட்டுருக்காங்க பாருங்க. இது தமிழ்ல யாரு வந்து உங்களுக்கு தமிழ்ல படிக்கிறது வசதியா இருக்கும், நீங்க பரிஷ்ணாவோட இதை எடுத்துக்கலாம். அதே வார்த்தை தான். ஓகே, சோ I have a winner mindset and I love accomplishing my goals. இது every morning உங்க செல்ஃப்க்கு நீங்க சொல்லிட்டே வாங்க. ஹாய் மோகனா, every morning first thing இதை சொல்லிட்டே வாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, I have a sharp mind that makes me a very good student. I have a sharp mind and that makes me a very good student. நான் இங்க comment boxல போடுறேன். I have a sharp mind. எனக்கு கூர்மையான சிந்தனை உள்ளது. அப்படிதான் வரும். Sharp mind that makes me a very good student. கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க, நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஹாய் கௌஷிகன். கௌஷிகன் ஹாய் ஹாய். ஓ மோகனான்னு போட்டிருக்கீங்க, பட் கௌஷிகன். ஓகே ஓகே, ஹாய் ஸ்டூடெண்ட். என்னை ஒரு சிறந்த மாணவனாக மாற்றும் கூர்மையான மனம் எனக்கு உள்ளது. ஓகே குட் கிருஷ்ணா, அதுதான். எனக்கு கூர்மையான மனம் உள்ளது, அது என்னை ஒரு நல்ல மாணவனாக ஆக்குகிறது. எஸ், புரியுதா உங்களுக்கு நான் ஏன் இதெல்லாம் செய்ய சொல்றேன்னு? எஸ் ஜமிலா. ஜமிலா இங்க இருந்துட்டு அங்க இருக்கு. ஓகே, சோ அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இது இந்த வார்த்தைகளை சொல்ல 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 உண்மையிலே நீங்க அதுவாவே மாறிடுவீங்க. உண்மையிலே நீங்க அந்த நல்ல ஒரு சிந்தனையான ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மாணவனாவே நீங்க மாறுவீங்க. ஓகேயா? ஓகே, சோ உங்க செல்ஃப்க்கு நீங்க பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். டெய்லி மார்னிங் கண்டிப்பா இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிட்டு தான் நீங்க ஸ்கூலுக்கே போறீங்க. இப்ப ஸ்கூல் ஹாலிடே ஓகே, ஆனா ஸ்கூல் ஹாலிடே இல்ல, ஹாலிடே இருந்த டைம்ல கூட நீங்க சொல்லிட்டு போகணும். ஸ்கூல் போறதுக்கு முன்ன இத வார்த்தையில சொல்லிட்டு அப்புறம் நீங்க போங்க. ஹாய் மௌரின். ஹாய் ராம் கிஷோர். ஓகேயா? ஆல்ரைட், சோ அப்ப இதுதான் ரெண்டாவது காடிட்டா ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டாவது ஓகே தானே? Teacher about reducing stress, study tips and also manage time in studies. Okay okay, நான் கண்டிப்பா சொல்றேன் மைஷு. மைஷு, இப்ப நான் சொல்றது எல்லாமே இப்ப நீங்க அதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். இது எல்லாமே நான் ஸ்ட்ரெஸ் ரிடியூஸ் பண்றதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டெய்லி ப்ரே பண்ணுங்க. ப்ரே will definitely reduce your stress. ஓகேயா? சோ ப்ரே பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா 3 தடவை மூச்சு மூக்கால இழுத்து கொஞ்ச நேரம் தஹான் பண்ணுங்க. சவுண்ட் குறைங்களா? ஓகே, கொஞ்ச நேரம் தஹான் பண்ணிட்டு அப்புறம் மூச்சை வாய திறந்து விடுங்க. ஓகே, கேன் வி ஹேவ் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுவோமா? ஓகே எல்லாம் எவ்ரிவன் ஓகே ரெடியா? ஓகே, இப்ப என்ன பண்ணுங்க, மூச்சு பிழுங்க, அப்படியே அடக்குவீங்க. 1 2 3 4 5 வாயை திறந்து ஓகே. ஆல்ரைட், அகைன் ஒன் மோர் டைம். மூச்சை இழுத்து மூக்கு வழியா இழுத்து கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்படியே அடக்குவீங்க. 1 2 3 மூச்சு இழுங்க. 1 2 3 4 5 ஓகே, வாயை திறந்து அப்படியே மூச்சு இறக்குங்க. ஓகே, ஒன் மோர் டைம். மூச்சு இழுத்து 1 2 3 4 5 இந்த மாதிரி 3 times to 3 or 5 times இந்த மாதிரி டெய்லி செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்க ப்ரே பண்ணும்போது நீங்க எதுக்கெல்லாம் நீங்க தேங்க்ஸ் சொல்றதுக்கு முன்ன நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா மூச்சு இழுத்து அடக்கிட்டு அப்படியே விடுங்க. ஓகே, மூச்சு இழுத்துட்டு விடுங்க.
இது வந்து ஏன் உங்க மூச்சை வந்து மூக்கு வழியா இழுத்து வாய் வழியா விட சொல்றேன்னா, ஏன்னா இங்கதான் வந்து உங்களோட அந்த காத்து வந்து கிளென்ஸ் ஆகும். ஓகே, சோ அது வந்து நீங்க நீங்க மூச்சு இழுத்து அதை அடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க லங்ஸ்க்கு நீங்க வேலை கொடுக்குறீங்க. உங்களோட லங்ஸ்க்கு நீங்க வேலை கொடுக்குறீங்க. மூச்சு பயிற்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்க மைண்ட் காம் ஆகும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும், தேவையில்லாத சிந்தனைகள் உங்களை விட்டு போகும். சோ அப்போ உங்க மூச்சுல தான் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்க. சோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலையில மூச்சு பயிற்சி செய்யறதும் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வைஷு முத சொன்ன மாதிரி இது கண்டிப்பா உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும். ஓகேயா? ஆல்ரைட், கிரேட். ஓகே, so far டெய்லி பிரேயர்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ரெண்டாவது அஃபர்மேஷன் செய்ய சொல்லியிருக்கேன். அஃபர்மேஷன் எத்தனை செய்ய சொல்லிட்டேன் இது வரைக்கும்? 2 சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 2 சொல்லிட்டேன்னா while waiting 3வது வரைக்கும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 2வது சொன்னனா? ஓகே, ஆல்ரைட், 2 சொல்லியிருக்கேன். 3வது வந்து while writing answers I recall information easily. நான் எக்ஸாம்ஸ வந்து நான் எழுதிட்டு இருக்கும் போதே எனக்கு எல்லா விதமான நாலேஜும் சிந்தனைகளும் அருவி மாதிரி கொட்டுது. நான் இங்க போடுறேன் பாருங்க. while writing answers, அதாவது என்னோட பரீட்சை தாளில நான் ஆன்சர்ஸை எழுதிக்கிட்டு இருக்கும் போதே ஹை ஜஸ் ஓகே while writing answers இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து உங்களுக்கு எழுதும் போதே நீங்க படிச்ச விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எக்ஸாம்ஸ்ல இம்பார்ட்டன்டா எழுதிட்டு இருக்கீங்க, எல்லா விடைக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது. எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்குமா? அவதானே? அப்படிதானே இருக்கும். ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருக்கும். ஐயோ, எனக்கு எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சிருச்சுப்பா, எனக்கு எல்லாமே விட தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு டக்குன்னு நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் அப்படி இறக்குறீங்க. அதுதான் உங்களோட சுய பிரகடனம். அதே மாதிரி நீங்க வந்து உங்க செல்ஃப் நீங்க பாசிட்டிவா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். while writing answers I recall information easily. எப்படி நீங்க தமிழ்ல சொல்லுவீங்க? நான் போட்டிருக்க பாருங்க கமெண்ட்ல. while writing answers I recall information easily. பரீட்சை செஞ்சிட்டு இருக்கும் போதே எனக்கு அருவி மாதிரி எல்லா பதிலும் வருது. இது உங்களோட சுய பிரகடனம், யோர் செல்ஃப் அஃபர்மேஷன். பரிஷ்ணா போட்டிருக்காங்க பாருங்க, வேற யார் போட்டிருக்கா? பிருத்திவன் போட்டிருக்காங்க. பதில் எழுதும் போது தகவல்களை எளிதாக நினைவுபடுத்தி கொள்கிறேன். எஸ், பதில்களை எழுதும் போது தகவல்களை எளிதாக நினைவுபடுத்துகிறேன். எஸ், எப்படி வேணும், 2 ஆன்சர்ஸும் ரைட் தான். 2 லைன்ஸும் 2 தமிழ் வார்த்தைகளும் உண்மைதான். இதுதான். ஓகேயா? ஓகேயா? சோ இது உங்களோட சுய பிரகடனம். இது 3வது. Got it? Okay, so this is number 3. Yeah? Number 4. Ready? Number 4. Number 4 is I always work hard to achieve my targets. I always work hard to achieve my targets. நான் போடுறேங்க கமெண்ட்ல. I always work hard to achieve my targets. My targets, my goal can be anything. I always work hard to achieve my targets. தமிழ்ல எப்படி சொல்வீங்க? எனது இலக்குகளை அடைய நான் எப்பொழுதும் கடினமாக உழைக்கிறேன். எஸ் எஸ், கரெக்ட் பரிஷ்ணா. எனது இலக்குகளை அடைய நான் எப்பொழுதும் கடினமாக உழைக்கிறேன். எப்பயுமே அது தமிழ்ல சொல்லும் போதுதான் அது ரொம்ப நல்லா இருக்கு. You know, it feels so good. Okay, yeah. Good. Got it, students?
இது 4வது. 5வது நம்ம சொன்னதுக்கு அப்புறம் I'm going to pick ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து இப்போ கூப்பிட்டு நான் படிக்க சொல்ல போறேன். யாரு வேணாலும் இருக்கலாம். இது வரைக்கும் யாரும் பேசாதவங்களா இருக்க போறீங்க. ஓகேயா? got it? தமிழ் தான். Okay, number 4, right? Number 5. Number 5 வந்து my life is full of meaning and purpose. My life is full of meaning and purpose. Yes. தமிழ் என்ன சொல்வீங்க? My life is full of meaning and purpose. நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, டிக்டாக்ல உங்க தமிழ் தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இங்கே ஷேர் பண்ணலாம். நம்ம என் வாழ்க்கை அர்த்தமும் நோக்கமும் நிறைந்திருக்கிறது. எஸ், நிறைந்தது. எஸ், என் வாழ்க்கை அர்த்தமும் நோக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நிறைந்த வாழ்க்கையா அதுதான் ரைட் தான். ஓகே, சோ இதுதான். பிகாஸ் என்னதுக்கு தான் நீ படிக்கிற, என்னதான் செஞ்சிட்டு இருக்க, நீ எல்லாமே தெரிஞ்சுதான் செய்யறியா அப்படின்னு சொல்லும் போது இது உங்களோட விடை. மை லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மீனிங் அண்ட் பர்பஸ். எனக்கு ஃபுல்லா எனக்கு வாழ்க்கையில எனக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நான் என்னத்துக்காக படிக்கிறேன், என்ன செய்யறேன், என்ன பண்றேன் எனக்கு நல்லா தெரியும். திஸ் இஸ் மை லைஃப் பிகாஸ் மை லைஃப் ஹேஸ் ஃபுல் ஆஃப் மீனிங் அண்ட் பர்பஸ். இதுதான் ரைட்டா? ஓகே, சோ இதுதான். I'm going to call one person. Oops. யார் பண்றது? Hey, don't share. Please don't share. Okay, so I'm going to call one person. எனக்கு இந்த 5 சுய பிரகடனமோ யார் கடகடன்னு அழகா சொல்ல போறா? நீங்களே கை தூக்குறீங்களா இல்ல நான் தூக்கட்டுமா, இல்ல நான் கூப்பிடட்டுமா? தேவதர்ஷினி, டி தேவதர்ஷினி சொல்ல போறீங்களா? கை தூக்கி இருக்கீங்க. தேஜஸ்வினி கை தூக்கி இருக்கீங்களா? அப்ப நீங்க பேச போறீங்களா? ஆனா நீங்க வீடியோ ஆன் பண்ணல. தேஜஸ்வினி, ரேணுசாலினி கூப்பிட்டுவா? கூப்பிட்டான்னு கேட்கிறேன். கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும், தைரியமா சொல்லணும். இப்பதான் நான் அவ்வளவு அர்த்தத்தை நான் சொன்னேன், அப்பயும் எல்லாரும் தயங்குறீங்க. ரேணுசாலினி இருங்க, கூப்பிடுறேன். ஓகே, அன்மியூட் பண்ணிக்கங்க ரேணுசாலினி. ஓகே, ஆல்ரைட். சொல்லுங்க, கடகடன்னு சொல்லுங்க. உங்களோட சுய பிரகடனம் 1வதுல இருந்து 5வது வரைக்கும் சொல்லுங்க. ஓகே. 1வது, I have a winner mindset and I love accomplishing my goals. Good. 2nd, I have a sharp mind that makes me a very good student. Fantastic. 3rd, while writing answers, I recall information easily. Very good. 4th, I always work hard to achieve my targets. Very good. Number 6, my life is full of meaning and purpose. Very good, ரேணுசாலினி. இதுதான் கிளியரா உறக்க உங்க செல்ஃப்காக நீங்க சொல்ற அந்த சுய பிரகடனம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் யுவர் செல்ஃப் அஃபர்மேஷன். இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லிட்டு அப்புறம் உங்களோட லைஃப்ல நீங்க அடுத்த உங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நீங்க என்ன செய்யணுமோ, ஸ்கூலுக்கு போறீங்களா இல்ல அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க, எல்லாமே நீங்க அதுக்கப்புறம் தான் செய்யணும். உங்க செல்ஃப்காக முதல் பாசிட்டிவான வார்த்தைகளை முதல் சொல்லிட்டு அப்புறம் எந்த வேலையா இருந்தாலும் ஆரம்பிங்க. ஓகேயா? ஆல்ரைட், ரேணுசாலினி, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, வெரி குட். ஓகே, வேற யாரு சொல்ல போறா? ஓகே, வேற யாரு சொல்ல போறா? வேற யாரு? கவிஷா சொல்ல போறீங்களா? பயந்துகிட்டு. வேற யாரு சொல்ல போறா?
அப்படின்னா நானே கூப்பிட போறேன். கூப்பிட்டா தேஜஸ்வினி, ஓகே கூப்பிடுறேன். ஓகே இப்படிதான் இருக்கணும். தேஜஸ்வினி, ஓகே ஓகே அன்மியூட் பண்ணிக்கங்க. பேசுங்க. I have winner mindset and I love completing my goals. Completing my goals or I accomplishing have winner mindset. I have a sharp mind and that's make me a very good student. Fantastic. While writing answer, I recall information easily. Very good. I always work hard to achieve my target. Very good. To achieve my targets. Very good. My life is full of meaning and purpose. Very good. Okay, so இப்ப புரியுதா உங்களுக்கு? Alright, இந்த மாதிரி தெளிவா உரக்க உங்க செல்ஃப்காக நீங்க பேசணும். Okay, very good தேஜஸ்வினி. Okay, very good. Okay, alright. ஓகே சோ லிஷேந்திரா வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த செஷன்ல நம்ம வாய்ப்பு கொடுக்குறேன். ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து இதை நம்ம முடிச்சிருவோமே. ஓகேயா, இது வந்து நம்பர் 2. நீங்க டெய்லி என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, 2வது. 3வது, ஸ்கூல் ஹாலிடேய எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது. ஓகே, ஸ்கூல் ஹாலிடேய எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது. இப்போ உங்களுக்கு ஸ்கூல் லீவு, உங்களுக்கு ஓகே எக்ஸாம்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்பயும் நீங்க படிக்க தேவையில்ல, நான் புக்கு கிழிச்சு வீசிடலாம், எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு எக்ஸாம் இல்ல, அப்ப நான் வந்து ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது தானே. டைம் படிக்கிற டைம்ல கண்டிப்பா உங்க படிப்புக்கு நீங்க ஒதுக்கணும். இது வந்து எக்ஸாம் முடிஞ்சாலும் சரி, எக்ஸாம் முடியட்டாலும் சரி, நீங்க இது கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஆனா நீங்க எக்ஸ்ட்ராவா உங்களோட லீவை வந்து இன்னும் பெட்டரா, இன்னும் ஃபன்னா கொண்டு போறதுக்கு நீங்க மத்த ஆக்டிவிட்டியும் நீங்க சேர்த்துக்கலாம். அதாவது நீங்க படிக்கிறதும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. 2வது நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தையும் நீங்க சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஹாபியை இன்க்ளூட் பண்ணுங்க. யாருக்கு இங்க என்ன செய்ய பிடிக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். வாட் யூ லைக் டு டூ. ஓகே, பிரித்திவன் அழகா போட்டாரு எனக்கு. ஓகே ஓகே பிரித்திவன், வெரி குட். பிரித்திவன் நீங்க எழுதுறது உங்க செல்ஃப்க்கு உங்களுக்கு தெரியணும். ஓகேயா, உங்க செல்ஃப்க்கு நீங்க கரெக்டா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நீங்க செய்யணும். ஓகே மகிஷா பாருங்க, டிராவிங், குக்கிங், பிளே ஃபுட்பால். ஜெயவிராஜ் ஓகே, டிரா, புக் படிக்கிறது, லிசன் டு மியூசிக், சிங்கிங், ரைடிங் அ பைக், டூயிங் கீ செயின். Doing keychain. Purnam, okay, music, I like drawing, cooking, writing akka, play badminton, drawing, play football, listen to music, drawing. இது எல்லாமே உங்களோட படிக்கிற அந்த கேப்ல my daughter like to dance. ஓகே, இது எல்லாமே உங்க ஸ்கூல் ஹாலிடேய இந்த மாதிரி ஹாபியை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்க. அப்ப அவங்களோட ஸ்கூல் ஹாலிடே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஹாப்பனிங்கா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணுங்க நிறைய அந்த ஸ்கூல் ஹாலிடேல, நிறைய அதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. ஓகேயா, ஆல்ரைட். சோ உங்களுக்கு என்ன இப்போ குக்கிங் சொன்னீங்க, நிறைய விஷயம் சொன்னீங்கல்ல, இது எல்லாமே கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகேயா, ஆனா அதுக்கு முக்கியமா நீங்க என்ன பண்ணணும், ஹாபியோட சேர்த்து வேற என்ன பண்ணணும். எஸ், whatever, play football. ஓகே, எல்லாமே உங்களோட விருப்பம் தான். பட் அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், முக்கியமா என்ன பண்ணணும், ஸ்டடி. எஸ், ஓகே, ஸ்டடி பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா நீங்க படிக்கணும். எஸ், ரீட் ஸ்டோரி புக் ஆல்சோ கேன். ஓகே, சோ அப்ப படிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் இருக்கணும். ஆல் ஆஃப் யூ ஆல் மஸ்ட் ஹேவ் a proper time table by now. ஓகே, கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு டைம் டேபிள். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப இன்னைக்கு தான் சண்டே ஆமாவா, அடுத்த ஸ்கூல் லீவு வரத்துக்கு, ஸ்கூல் லீவுன்னு ஒரு 10 நாள் இருக்கு. அந்த ஸ்கூல் லீவ்ல வந்து உட்காந்து இந்த ஸ்கூல் ஹாலிடேல என்னோட டைம் டேபிள் என்ன அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போடுங்க.
கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கும், டியூஷன்ஸ் இருக்கும், எல்லாம் ஓகே தான். ஓகே, முடிச்சுட்டு அது போக எப்படி நீங்க டியூஷன்ல வந்து எப்படி நீங்க வந்து உங்க ஸ்கூல் வேண்டிய டைம் ஒதுக்க போறீங்க அப்படின்னு ஒரு அழகான டைம் டேபிள் செய்யுங்க. ஓகே, சோ அப்ப அந்த மாதிரி செய்யும் போது நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய தூங்கி நல்லா தூங்கி எழுந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே மொதன்ட்டு உட்காந்துட்டு அப்புறம் நல்லா டிவி பார்த்துட்டு நல்லா படம் பார்த்துட்டு அப்புறம் ராத்திரி தூங்குறது. என் வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். சுய பிரகடனம் எல்லாம் அப்படியே காத்தோட காத்தா போயிடுச்சு. ஆமாவா? Have a proper timetable. Every single one of you have a very proper timetable. Understand? Yes, I have a timetable. Lishendra, timetable இருக்கிறது very important. ஆனா அதை விட முக்கியம் என்னது? Comment? Selsuka mind bicycle. அதை விட முக்கியம் என்னது? டைம் டேபிள் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அதை விட முக்கியம் follow it. Yes. வைஷு, நீங்க ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும். உங்களுக்கு தெரியுமா? ஏன் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் டேபிள், எஸ் கரெக்ட், ஃபாலோ டைம் டேபிள் நீங்க பண்றது மூலமா உங்களோட டே வந்து ரொம்ப எஃபெக்டிவா மாறுது. உங்களோட நீங்க ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட டே வந்து ரொம்ப எஃபெக்டிவா மாறுது. நீங்க வந்து ஓவர் திங்கிங்க்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. நீங்க ஏன் வந்து ரொம்ப ரிலாக்ஸ், ரொம்ப வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னாக்கா பிகாஸ் உங்களோட டே வந்து அந்த அன்னைக்கு ப்ரொடக்டிவா இல்ல. சோ உங்க டே ப்ரொடக்டிவா இல்லைனாக்கா நீங்க ஓவர் திங்கிங் ரொம்ப பண்ணுவீங்க. ஐசே இது பண்ணிருக்கலாமோ, அப்படி பண்ணிருக்கலாமோ, ஐயோ இப்படி நடக்கலன்னா என்ன ஆகும், நான் படிக்கலன்னா என்ன ஆகும். ஓகே, சோ அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. ஓவர் திங்கிங்க்கு நீங்க ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. இது எல்லாமே நாட் ஹெல்தி வே ஆஃப் லிவிங். ஸ்கூல் ஹாலிடே வந்து ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. ஆனா டைம் டேபிள் பிரகாரமா நீங்க செஞ்சு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உங்களோட டே வந்து ரொம்ப எஃபெக்டிவா மாறும். ரொம்ப கரெக்டா அந்த டேயை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே அந்த அன்னைக்கே செஞ்சு முடிச்சிருவீங்க. நோ ப்ரொகாஸ்டினேஷன். ப்ரொகாஸ்டினேஷன்ங்கிறது என்ன, யாரு கரெக்டா சொல்ல முடியும்? வாட் இஸ் ப்ரொகாஸ்டினேஷன்? எஸ், மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ப்ரோகாஸ்டினேஷன் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு அழகான வார்த்தை, ப்ரோகாஸ்டினேஷன். anyone knows what is procrastination? நான் இதுக்கு முன்ன என்னோட இது சொல்லியிருப்பேன், என்னோட லைஃப் மாஸ்டர் மைண்ட்ல நான் சொல்லியிருப்பேன். what is procrastination? procrastination நான் போட்டிருக்கேன் பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல. procrastinationங்கிறது என்னன்னாக்கா ஒரு விஷயத்தை அந்த அன்னைக்கே செய்ய முடிக்காம நாளைக்கு செஞ்சுக்கலாம். எஸ், ஆக்ட் ஆஃப் unnecessary. கரெக்ட். ஓகே, தள்ளி போடுதல். எஸ் கரெக்ட். அடுத்த நாள் செஞ்சுக்கலாம், அது இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம், எக்ஸாம் தான் முடிஞ்சு வருஷ கடைசியில செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. இதுதான் ப்ரோகாஸ்டினேஷன். நீங்களே சொல்லுங்க, நீங்க நடந்துக்கிற அந்த ப்ரோகாஸ்டினேஷனுக்கும் நீங்க முத எழுதின கோலுக்கும் எங்கேயாவது சம்பந்தம் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒரு டாக்டர் ஆக போறீங்க, ஓகே, ஒரு லாயர் ஆக போறீங்க, இல்ல ஒரு டீச்சர் ஆக போறீங்க, இதுக்கும் ப்ரோகாஸ்டினேஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உங்களோட கோல்ல நீங்களே பிக்ஸ்டா இல்ல. சோ அப்ப நீங்க நடந்துக்கிற விதமும் உங்களோட கோலுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால டைம் டேபிள் இருக்கணும். டைம் டேபிள் இருந்தா மட்டும்தான் அந்த ப்ரோகாஸ்டினேஷன், ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே உங்களை விட்டு போகும். சோ ஹேவ் a very proper டைம் டேபிள். அது டைம் டேபிள் வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அதை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். postponing something despite knowing that. Yes, correct, Vaishu. Postponing, oops. Postponing something despite knowing that there will be negative consequences for doing so. Yes, betul. Semua answers betul. Okay, இதுதான் procrastination. So no procrastination. Okay, yeah. So இதுதான் வந்து daily you must have a proper timetable and அதை செயல்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். Thank you so much, Ganesh. Thank you. Okay, yeah, alright. And உங்களோட டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த டைம் டேபிள்ல நீங்க உங்களோட ஹாபியும் இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே, இந்த டைம்ல நான் கார்டனிங் செய்ய போறேன்,
இந்த டைம்ல என் ஃபேமிலிக்கு நான் சமைக்க போறேன். ஓகே, இன்னைக்கு ஒரு ரெசிபி வச்சு இன்னைக்கு நான் ஒரு யூடியூப்ல பார்த்துட்டு நான் ஒரு ரெசிபி வச்சு இன்னைக்கு நான் சமைக்க போறேன். இன்னைக்கு ஸ்கூல் ஹாலிடே இல்ல, அப்ப நான் ஃபேமிலிக்கு நான் சமைக்க போறேன். இசை அப்ப நீங்க படிச்சுக்கிட்டே நீங்க உங்களோட ஹாபியும் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா அந்த டே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்கூல் ஹாலிடே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா போகும் உங்களுக்கு. ஓகே, சோ யூ கேன் டூ சம்திங் லைக் திஸ். ஓகே, நான் கிச்சன் யாரும் கிச்சன் செய்ய போறேன், பூர்ணம் கிச்சன் செய்ய போறேன் சொன்னீங்க தானே? என் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு கிச்சன்ல செஞ்சு நான் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் கிச்சன் ஒரு 4-5 கிச்சன் செய்ய போறேன். கிச்சன் செஞ்சு டீச்சர் புனேஷ் டீச்சருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு கூட நீங்க செய்யலாம். ஓகேயா? ரைட். சோ அப்ப இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணுங்க. உங்களோட ஹாபிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த ஸ்கூல் ஹாலிடேல. இட் வில் பி மோர் ஃபன். அண்ட் நீங்க படிக்கும் போது ரைடிங் பைசிக்கல் சொன்னீங்க, பிளேயிங் ஃபுட்பால் சொன்னீங்க. ஓகேயா? சோ ஏதோ சொன்னீங்கல்ல, வாக்கிங், இந்த மாதிரி நிறைய சொன்னீங்கல்ல, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். இதுக்கும் நீங்க இந்த மாதிரி டைம் ஒதுக்கும் போது படிக்கும் போது இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்ட். ஏன்னா நீங்க உங்க ஆக்டிவிட்டிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அட் த சேம் டைம் நீங்க படிக்கும் போது அது மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். So have some time for this hobby also. And physical activities-க்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க. ஓகே, தாமன் சுத்தி நான் கொஞ்ச நேரம் நடக்கிறேன், கொஞ்ச நேரம் ஜாகிங் போறேன். ஓகே, கொஞ்ச நேரம் ஸ்டேர்ஸ் ஏறி இறங்குறேன். வேர்வை வெளியாகுது, ஸ்வெட்டிங், you are starting to sweat. அப்போ you will start to have more productive day. அந்த அன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே, ரைட். சோ இது வந்து உங்களோட பேசிக்கலி இதுதான். ஓகே, இதுதான் நான் ஷேர் பண்ண போறது. இதுதான் ஹேவ் a positive right mindset this school holiday. இந்த ஸ்கூல் ஹாலிடே வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, உங்களோட டாக்ஸிக் மைண்ட் எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ஏத்துறதுக்கு இந்த சுய பிரகடனம், பிரேயர்ஸ், அஃபர்மேஷன், ஃபாலோ த டைம் டேபிள், இது எல்லாமே நீங்க ஒரு டைம் எடுத்துட்டு நீங்க வந்து உங்க உங்க எல்லா பாடி நீங்க ரீசெட் பண்றீங்க, ஓவர்ஹால் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா ரீசெட் பண்றீங்க. அப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டூடெண்டா நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. ஒரு டைம் எடுத்துக்கங்க. இது ஸ்கூல் லீவ் வந்து உங்களுக்கு ஒரு டைம் ஃபார் யூ டு ரீஃப்ரெஷ் பேக் யுவர் செல்ஃப். ரேணு சாலினி இங்க இருந்தீங்க, இங்க வந்துட்டீங்க. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரைட், ஆல் குட். ஓகே, சோ ஐ திங்க் இதுதான். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஃபோர் ஐ ஓபன் ஃபார் another செஷன்? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஒரு கிளியரான பிக்சர் இருக்கா இந்த ஸ்கூல் ஹாலிடே நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு? Don't share, don't share. Any questions, guys? Vaishu, have I answered your question, Vaishu? Teacher at school I will study. Who is that? எப்படி நான் அதை ஸ்டாப் பண்றது? Wait, teacher at school I will study but only for 1 hour. But at school I will be full active mode for studies. Teacher at school I will study but only for 1 hour. But at school I will be more fully active. அப்ப மெலிசா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸ்கூலுக்கு போனாதான் எனக்கு படிக்கிறதுக்கு மூட் வரும்னு சொல்றீங்களா? ஓ, வீட்ல இருக்கும்போதா? ஓகே, குட். அதானே ஸ்கூலுக்கு, பிகாஸ் ஸ்கூல்ல தான் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும், வீட்ல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொல்றது அது உங்களோட மைண்ட் செட் தான். பிகாஸ் யூ லைக் டு பி இன் தட் வே. ஐ அம் ஸ்டில் ஆன் தட் ஜூம். ஓகே, ரைட். சோ அப்ப இது வந்து உங்களோட மைண்ட் செட் தான். நீங்க என்ன செட் பண்றீங்களோ அதுதான் நீங்க உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயம். ஓகே, சோ அதனால தான் நீங்க வந்து நீங்க என்ன சொல்ல, அப்ப நீங்க கொஞ்சம் உங்க மைண்ட் செட்டை மாத்தி நான் படிக்கணும்னு தோணுச்சுனாலே நான் கண்டிப்பா படிச்சிருவேன், அது எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது எங்க இருந்தாலும் நோ மேட்டர் வாட் நீங்க ஃபோக்கஸ்னா ஃபோக்கஸா தான் இருப்பீங்க. டீச்சர், இட்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் ஓப்பன், ஐ ஹேவ் எக்ஸாம்ஸ் அட் யூபிகேகே, ஐ நீட் டு ஸ்டடி ஹார்ட். யூஸ் திஸ். இதுதான் உங்களோட டைமிங். ஓகே, பிஃபோர் தட் மிட்டம்க்கு இந்த சயின்ஸ், மேத்ஸ், சிஜாரா இது எல்லாமே வந்து உங்களோட இது உங்களோட என்னென்ன டாபிக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்களா? என்னென்ன டாபிக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் இன்ஃபார்ம், கொஞ்சம் சொல்லிருங்க. நோவா, ஷூரா? என்னென்ன டாபிக்? சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எஸ்பெஷலி சொல்லலையா? சொன்னாதானே படிக்க முடியும். Are you sure?
அனு ஓகே, நான் கொஞ்ச நேரம் இது முடிச்சுட்டு நான் SPM ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வரேன். ஜஸ்ட் ஹேங் ஆன். அப்படியே இருங்க, வரேன். Sujara from 4 Sujara from 4 10 chapter and from 5 6 chapter. அப்ப நித்யன் நீங்க பாத்துக்கங்க how much you have to study. But you can study smart. Nityan smart, you can study smart. Teacher, after school open, I have exams in UPKK. UPKK is the monthly test. UPKK means your monthly test, right? I need to study hard. Yes. Don't study hard, but study smart. Yeah, hard ah padikringa, smart ah padinga. Okay? So, என்னென்ன டாபிக் இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, உங்களோட இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணனா, ஒரு டாபிக்கும் இப்ப ஒரு டைம் டேபிள்ல நீங்க எழுதுறீங்கல்ல, அந்த டைம் டேபிள்ல ஸ்டடி அப்படின்னு நீங்க செய்யும் போது அந்த அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் செய்ய போறீங்க, என்ன சப்ஜெக்ட் படிக்க போறீங்க, என்னென்ன டைம் டேபிள் நீங்க ஒதுக்க போறீங்க, என்ன டாபிக் நீங்க வந்து படிக்க போறீங்க, அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு டைம் டேபிளை வச்சுக்கோங்க. அப்ப ஸ்கூல் ஹாலிடேல நீங்க அந்த ஹோல் டாபிக் மிட்டம்க்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களும் வந்து நீங்க அந்த ஸ்கூல் ஹாலிடேல நீங்க கவர் பண்ணி முடிச்சிடணும். ஸ்கூல் ஹாலிடே முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஜஸ்ட் ஆன் டூயிங் a lot of Solan. ஓகே, சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா டியூஷன்ல நம்மளுக்கு நிறைய வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேத்து இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மார்க்ல அனுப்பிட்டு இருக்கீங்க. ஆமாவா? ஐ எம் லுக்கிங் அட் a lot of marks. பூர்ணம் அனுப்புனீங்க, புகழேந்தி அனுப்புனீங்க, சாதனா அனுப்புனீங்க, நித்யன் அனுப்புனீங்க, ஜெஸ்லின் எனக்கு உங்க மார்க்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தென் பிருத்திவன், அப்புறம் பிரகாஷ், தர்னிஷா, தேஜஸ்வினி, தேவதர்ஷினி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் நீங்க அனுப்பியிருந்தீங்க. ஓகே, சோ எஸ், இதுதான் வந்து எனக்கு வேணும். அப்ப இந்த டாபிக்கல் சால்வான் தான் வந்து உங்களோட மிட்டம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லினுஷா ஆல்சோ எஸ். ஓகே, அப்ப இது எல்லாமே வந்து உங்களோட மிட்டம்க்கு வரப்போகுது. சோ அதனாலதான் இந்த ஒரு டாபிக்கும் சாலான செஞ்சு எனக்கு மார்க் அனுப்பி விடுங்க. எஸ், லிஷின்ட்ரா ஆல்சோ. ஓகே, சோ நீங்க வந்து சாலான் செஞ்சீங்கன்னா அந்த ஹோல் செட் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு மார்க் அனுப்பும் போது அது கிளியரான எனக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஹோல் டாபிக் முடிச்சுட்டாங்க, அதுக்கு எவ்வளவு அவங்க மார்க் எடுத்திருக்காங்க. அப்ப மார்க் பார்க்கும்போது வெரி குட், எனக்கு இந்த டாபிக் நல்லா புரியுது அப்படின்னு நீங்க மேக் ஷூர் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, அப்ப இந்த மார்க்ல வெரி குட்டா? ஓகே, குட். அடுத்த டாபிக். இப்ப நித்யன் நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 அப்படின்னு. ஃபார்ம் 4 ஓட டாபிக்கல் பேஸ் கொஸ்டின் போது அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க நித்யன். ஓகே, டாபிக் ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னாக்கா நம்மளோட டியூஷன்ல அந்த டாபிக்கல் பேஸ் கொஸ்டின் இருக்குல்ல, எஸ், அந்த டாபிக்கல் பேஸ் கொஸ்டினை நீங்க போயிட்ட போது அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு டாபிக்கும் எனக்கு மார்க் அனுப்பிக்கிட்டே வாங்க. மார்க் அனுப்பிட்டு every single topic make sure you got mark 75 and above. 75 and above. இது மார்க் மேக் ஷூர் பண்ணிட்டே வாங்க. then when your exam comes உங்களோட மார்க் வந்து லைக் every single topic நீங்க கவர் பண்ணிட்டதுனால உங்களுக்கு ஓவரால் எக்ஸாம் கவர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப சின்னங்கா இருக்கும். and please make sure இந்த ஸ்கூல் ஹாலிடே வந்து உங்களுக்கு ஸ்கூல் கிளாஸ் இருக்கு. டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ப்ளீஸ் டேக் நோட். ஸ்கூல் ஹாலிடேல கூட உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. ரைட்? சோ அப்ப அந்த கிளாஸ் வந்து மேக் ஷூர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நிறைய இந்த டைம்ல தான் எக்ஸாம் பேஸ்ட் லைவ் கிளாஸும் நிறைய நடக்கும். சோ கண்டிப்பா ஸ்கூல் ஹாலிடேல கிளாஸ் நடக்குது, ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேயா? சோ அப்ப நீங்க உங்க டைம் டேபிள்ல இந்த ராத்திரி டியூஷன் லைவ் கிளாஸ் நடக்கும் போது கூட இருக்கு. ஓகே, இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சோ அப்ப இந்த டியூஷன் டைம் டேபிள்ல வந்து நீங்க போடுங்க உங்களோட டைம் டேபிள். இந்த மணிக்கு கிளாஸ் உட்காரணும், நான் இந்த டைம்ல கிளாஸ் உட்கார்றேன். அட்டென்ட் பண்ணி முடிச்சுன்னா வெரி குட். ஹோம்ஒர்க் எது இருக்கா விரும்பி செஞ்சுட்டு படுத்துருங்க. ஓகே, ஆல்ரைட். ஓகே, சோ அவ்வளவுதான் இன்னைக்கு செஷன். எனி क्वेश्चंस? நோ? ஓகே, now I'm going to call ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே, அவங்களோட மிட்டம் கை வந்து எப்படி அவங்க ஸ்டாப் பண்ணாங்க, அவங்களோட எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த டியூஷன் வந்து எப்படி அவங்க வந்து ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. ஓகே, அவங்களே வந்து கூப்பிட்டு டீச்சர் நான் ஷேர் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. I said no problem, you can come and share அப்படின்னு. So I'm going to call Purnam now. Okay, Purnam is going to share something very important for us. Okay, Purnam ஷேர் பண்ணுங்க. So far இந்த டியூஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு, and எப்படி இந்த மித்தம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஆமாவா? எக்ஸாம் முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நீங்களே பாத்தீங்க. சோ அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க, டியூஷன் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, அது மத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு உங்களோட ஷேரிங் எனக்கு சொல்லுங்க. And don't leave guys, இப்போதைக்கு லீவ் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். நாளைக்கு ஸ்கூல் லீவ், சோ அதனால கொஞ்ச நேரம் இருங்க. ஓகே, அன்மியூட் ஸ்பாட்லைட்.
ஆல்ரைட். வணக்கம். வணக்கம் பூர்ணம், சொல்லுங்க. இப்போ என்னன்னா இந்த மீட் எக்ஸாம்க்கு ரொம்ப எல்லாரும் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. மினிமம் இப்போ என்னப்பா படிச்சீங்களோ, இப்போ நான் வந்து என் ஸ்கூல்ல படிச்சது பாப் 1 பாப் 2 பாப் 3 வரைக்கும் தான் நான் படித்தேன். ஆனால் மேத்தமெட்டிக் மட்டும்தான் அவங்க குதிரை மாரி வந்து பாப் 5 உலத்தான் வரைக்கும் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்தது வந்து பாப் 2 and 3 மட்டும்தான். ஸோ எல்லாரும் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நான் வந்து ஃபாலோ பண்ண மெத்தட்ல என்னன்னா, ஒன்று ரெக்கார்டிங் கிளாஸ் நிறைய போய் பார்ப்பேன். நான் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை கூட நான் மேத்தமெட்டிக் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஃபுட்பாலில் வந்து மேத்தமெட்டிக் ரொம்ப லோ மார்க்ஸ் தான் நான் எடுத்தேன். ஸோ மேத்தமெட்டிக் தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். நான் எப்படின்னா அந்த ரெக்கார்டிங் கிளாஸில் வந்து நிறைய நோட்டா கொடுப்பாங்க. அந்த நோட்டாலேருந்து நிறையா இதெல்லாம் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மாடல் எக்ஸாமாக இருக்கட்டும், டாப்பிக்கல் இதாக இருக்கட்டும், நான் அதையும் நிறையா செய்வேன். அப்புறம் வேற என்ன பண்ணா, குயிஸ் வந்து செஞ்சேன். ஆனால் எனக்கு அவ்வளவும் அது எனக்கு பிடிக்கல. ஸோ குயிஸ் அப்படி நான் அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த 2 இதில் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் டியூஷன் உள்ள நிறைய நோட்ஸ் தனியாக அதுக்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நான் நிறைய படித்தேன். இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணனால தான். இருங்க, சவுண்ட் கிளியரா இல்லையா சில பேருக்கு? எனக்கு நல்லா கேக்குதே. டீச்சர், ஐ கான்ட் ஹியர், சவுண்ட் லோ. மத்தவங்களுக்கு கேக்குதா? மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? கேக்குதுனாக்கா ஓகே போடுங்க. ஓகேயா? மத்தவங்களுக்கு கேக்குதே. நீங்க சவுண்ட் கொஞ்சம் கூடையா வச்சு கேளுங்க. ஓகே, மத்தவங்களுக்கு கேக்குது. ஓகே, கண்டினியூ பொண்ணு. ஏன்னா ஃபோனில் இருக்கும்போது லைக் நான் வந்து ஒழுங்கா படிக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிறேன், நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன், நிறைய சண்டை போடுவேன். அது பூர்ணமா இப்படி இருக்குதுன்னு நானே யோசிச்சேன். ஸோ என்னோட புத்தங்கன் டவுன் ஆயிரத்தவுன்லாம் முடிஞ்சோடனே என்னோட ரிசல்ட் பார்த்தோன்னே உண்மையா நான் அழுதுட்டேன். என்னது இது, நம்ம என்னது ஆராப்பில் வந்து நிறையா டாப் 10 லிஸ்ட்ல உள்ள ஸ்டூடெண்டாக இருந்து நிறைய குத்துவெல்லாம் இருந்து இப்போ இந்த ஃபோமால இவ்வளோ லோவா மார்க்காக வாங்கியிருக்கோம். ஆனால் சயின்ஸில் மட்டும்தான் நான் உண்மையாக கூட மார்க்காக எடுத்தேன். தமிழாக இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், நான் உண்மையாக சொல்கிறேன், சரியான லோவாக மார்க்காக எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்து அழுதேன். ராத்திரி எனக்கு தூக்கம் வராது, அழுதுகிட்டே இருப்பேன். என் கூட்டாளிகிட்ட சொல்லி நான் அழுவேன். நிறைய நான் அழுது அதுக்கப்புறம் தான் நான் அப்போதான் நான் எனக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு 12ஆம் மாசத்துலேருந்து லீவ் வருது, நம்ம அதுக்கு படிக்க ஆரம்பிக்கணும், ஃபார்ம் 2க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா எனக்கு 12ஆம் மாதமே டெக்ஸ்ட் புக் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட தான் டெக்ஸ்ட் புக் இருக்க நிறையா. அதுவும் இல்லாமல் அப்போ தான் நான் வந்து டியூஷனுக்கு புது ஸ்டூடெண்ட் ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஆரப்பில் வந்து ஃப்ரீ பிஎம் கிளாஸும் வேறு கொடுத்தாங்க. அதில் தான் நான் பிஏ வந்து ரொம்ப மாஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் 1ல கடைசி மாதம் 12ஆம் மாதம் நான் வந்து அப்பயே எங்களுக்கு கிளாஸில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து நிறைய படித்து மெமரைஸ் பண்ணி மேத்தமெட்டிக்லாம் கேமாக விளையாண்டு அது வந்து மெமரைஸ் பண்ணி இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மறுபடியும் உள்ள பூர்ணமாக நான் மாறினேன். ஏன்னா பழைய உள்ள பூர்ணம்னா எப்போவுமே நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஃபொமாலில் தான் நான் ரொம்ப படிக்காமல் விளையாண்டுக்கிட்டு கூட்டாளிங்க கூட சுற்றிக்கிட்டு அப்படின்னு இருக்கேன். அப்புறம் என் செகுவை என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, பூர்ணம் நீயா எல்லாத்துலயும் இப்படி ரைட் வாங்கியிருக்க, ஃபார்ம் 1ல எப்படி இருந்துக்குல்ல, ஃபார்ம் 2ல எப்படி மாறுன்னு ஸ்கூல்லையும் என்னை வச்சு கேட்டு நான் எல்லாத்துக்குமே நான் சொன்னேன். டியூஷன்னா ஒரு பெஸ்ட் டியூஷனை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து பூனே டீச்சரை சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அவங்கள பார்த்துமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்கள பாரு டீச்சர் எப்படி இருக்காங்கன்னு பாரு, அவங்க நிறைய படிப்பாங்க, அவங்கள மாதிரி இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு. ஸோ அதுவும் இல்லாமல் தேங்க்ஸ் ஃபார் புனே டீச்சர். ஏன்னா அவங்க தான் எனக்கு வந்து ஒரு நாள் கால் பண்ணி மீட் எக்ஸாம் வருது, நல்லா பண்ணுங்க, எனக்கு வந்து உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அவங்களும் எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் என்னோட ஆம்பிஷன் ஃபாரன்சிக் லாயர். ஸோ அதில் உள்ள ரோல் மாடல் டாக்டர் சிவநாதன், அவரை பார்த்து தான் எனக்கு ஃபாரன்சிக் ஆகணும், லாயர் ஆகணும்னு ஒரு ஆசையே வந்துச்சு.
ஸோ இப்போ உள்ள ஆம்பிஷன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ உள்ள ஆம்பிஷன் வந்து உங்களுக்கான ஒரு ரோல் மாடலாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் ரொம்ப மோட்டிவேட் ஆகுங்க. ஸோ அது வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கும் சரி உங்கள் பிளானுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டீச்சர். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக் பொண்ணு, ஃபேண்டாஸ்டிக். சோ அப்ப உங்களோட நம்பிக்கைக்கு காரணம் வந்து இந்த டியூஷன் சொல்லலாமா? டியூஷன் அண்ட் புவனேஷ் டீச்சர் அண்ட் மை பேரண்ட்ஸ். ஏன்னா அப்பாவும் எனக்கு ரொம்ப இது பண்ணுவாரு, படி, உனக்கு படிப்பு தான் எல்லாம், இப்போதைக்கு இந்த தேவையில்லாத விஷயம்லாம் உனக்கு தேவையே இல்லை, நிறைய பேர் வந்து தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத, அதெல்லாம் வந்து இப்போ வர்றது உன்னோட ஹார்மோன் மாறுறதுனாலதான் உனக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸா சில பேருக்கு வரும் அப்படின்னாரு. ஸோ அதில் வந்து உனக்கு 20 வயசு நீ படித்து முடிச்சு வேலைக்கு போனி உன்னோட லைஃப் பிளான் வந்து நீ செட்டில் ஆயிட்டோன்னே அதெல்லாம் நீ பார்த்துக்கலாம், அதெல்லாம் அப்போல்லாம் உனக்கு ஃபீல் ஆகுமான்னு கூட எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ நீ இப்போலாம் இதெல்லாம் தூக்கி வீசும், இந்த வயசுக்கு உன்னோட எமோஷன் அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. ஃபோக்கஸ்லாம் வந்து உன் படிப்பில் தான் இருக்கணும், இந்த எமோஷன் மேலெல்லாம் நீ ஒன்றும் ஃபோக்கஸை வைக்காத. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சதுன்னா நீ பிடிச்சது செய், படி, நல்லா படி. உனக்கு ஃபுட்பால் பிடிக்கும், ஸோ நான் என்னோட கூட்டாளி, எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது இல்லை. ஏன்னா லைக் எல்லாமே என் கூட்டாளி இருக்கானுங்க. ஸோ நான் அவங்க கூட போய் ஃபுட்பால் விளையாடுவேன், பேட்மிண்டன் விளையாடுவேன். ஏன்னா என் அம்மாவுக்கு தெரியும் என் கூட்டாளிங்க தான் எனக்கு பாதி பலமே. அவங்க கூட எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன், நான் எல்லாமே விளையாடினா. சின்ன வயசுலேருந்து ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியல, பரீட்சைக்கு கூட எல்லாம் குரூப் ஸ்டடி பண்ணிட்டு ஃப்ரீயாக உட்காந்துருப்போம். அப்படி டியூஷன் எங்க கேங்குக்கே ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. Oh, wow. Okay. All right. So this is what I really want from every single one of you. Okay. So அதாவது டியூஷன்ங்கிறது என்னன்னா, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் சும்மா அந்த நோட்ஸ் மட்டும் இல்லை, சோலான் மட்டும் இல்லை, அதுல வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உருவாக்குது. ஓகே, என்னோட ஸ்டடீஸை வந்து இப்ப நான் பயம் இல்லாம நான் படிக்கலாம். யாரு வந்து எனக்கு புரியலனாக்கா நான் யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு எப்பயுமே டியூஷன் எனக்கு கை கொடுக்குது. ஓகே, பிகாஸ் ஏதாவது தெரியாத பாடங்கள் கூட நான் ரிப்பீட் பண்ணி போய் பாக்குறதுக்கு எனக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, நோட்ஸ் இருக்கு, சோலான் இருக்கு. எப்படியோ நான் கவர் பண்ணி என்னோட எஜுகேஷனை நான் கொண்டு வந்துருவேன். இந்த வருஷம் ஃபார்ம் 2 எப்படியாவது முட்டி மோதி நான் வந்துருவேன். அதுக்கு டியூஷன் எனக்கு எப்பயுமே உறுதுணையா இருக்கும். அப்படின்னு ஃபார்ம் 1ல இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப புவரான ஸ்டூடெண்டா இருந்து, அதாவது ரொம்ப லேக் ஆஃப் கான்பிடென்டா இருந்து, ஒரு மாதிரி தசை மாதிரி போற டைம்ல கரெக்டா நிப்பாட்டி கொண்டு வந்து, பூர்ணா இதுதான் நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு உங்களை கரெக்டா ட்ராக்குக்கு கொண்டு வந்தது ஒன் ஆஃப் இட் இஸ் டியூஷன். அண்ட் another thing நான் என்ன சொல்ல வரேனாக்கா, எஸ்பெஷலி மனுங்கா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து வேற மாதிரி அட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ ஐம் ஜஸ்ட் ஜென்ரலி ஐம் டெல்லிங் யூ. ஓகே, இது தப்பு இல்லை. ஆனா நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ அதாவது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நான் 2 பேருக்கும் சொல்றேன். ஆஃப்கோர்ஸ் இது வந்து வெரி நார்மல். ஓகே, இதை பத்தி நீங்க பயப்பட வேண்டியதோ இல்ல, நீங்க உங்களுக்கு வந்து அது நீங்க சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ்க்கு தெரியாத விஷயங்கள் கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். பட் நீங்க என்னத்துக்காக ஃபோக்கஸ் கொடுக்குறீங்கன்னு பொறுத்துதான் நீங்க ட்ராக்ல இருக்கீங்களா இல்ல ஆஃப் த ட்ராக்ல இருக்கீங்களான்னு அது உங்களுக்கு டிசைட் பண்ணும். நீங்க கொடுக்க வேண்டிய ஃபோக்கஸ் அந்த டைம்ல, அந்த வயசுக்கு கொடுக்க வேண்டிய ஃபோக்கஸ்க்கு நீங்க கொடுக்கல, வேற ஒரு ஃபோக்கஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து அப்படியே வேற மாதிரி போகும். ட்ரெயின் வந்து எங்கேயோ காட்டுக்குள்ள கூட்டுறோம். அதுவே போற போக்குல உங்களுக்கு கல்லு வரும், மண்ணு வரும், ஓகே, புயல் அடிக்கும், ஒரு ஆடுற விடும், அப்படி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனா உங்க ட்ராக்ல கரெக்டா நீங்க பயணம் பண்ணீங்கன்னா கரெக்டான டெஸ்டினேஷன்ல போய் சேர்ந்துருவீங்க. ஓகே, சொல்லுங்க பூர்ணா. என்னோட அப்பா வந்து எங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க, சண்டை போடாதீங்க, உங்களோட இமோஷன் வந்து அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதெல்லாம் போய் வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுவும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை விட இந்த டியூஷன்ல அவங்கதான் அவ்வளோ நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்படி ஃபர்ஸ்ட்ல நான் தானே டியூஷன் ஸ்டூடெண்ட், நீங்க போனோம். அதுக்கப்புறம் என்னோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் எல்லாம் இப்போ எக்ஸாம் டைமில் ஒரே ரோவில் தான் உட்காந்துருந்தோம். முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், லைக்
ஆன்சர் என்ன கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஆனா இப்போ வந்து அவனுங்களும் படிச்சுட்டு போயிட்டானுங்க, என்னையும் படிக்க போட்டானுங்க. ஸோ யாருமே யாரையும் பார்க்கல, எல்லாம் கண்ணே வந்து பூந்து விளையாடும் போல அந்த அளவுக்கு எல்லாம் இப்படி டியூஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு என் கேங்குக்கும் சரி எனக்கும் சரி. அதுவும் இல்லாம நான் ராசால உள்ள என்னோட கூட்டாளி பிள்ளைங்க பூர்ணம் சவுண்ட் கேட்கல. பூர்ணம் சவுண்ட் கேட்கல. அலங்கு தாதிச்சா ஓகே கேக்குது சொல்லுங்க. ஸோ போய் ஜாயின் பண்ணி டியூஷன் சவுண்ட் கேட்கல. கேக்குதா உங்களுக்கு? லைன் விட்டு விட்டு வருதா இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி கேக்குதா? ஓகே இப்ப பேசுங்க பூர்ணம். போய் வந்து டியூஷன்ல போய் அவ்வளவுதானா? அவ்வளவுதான் டீச்சர். ஓகே ஆல்ரைட். அதாவது நீங்க உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க டியூஷன் வந்து கண்டிப்பா எடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே சோ அதுதான். தேங்க்யூ சோ மச் பூர்ணம் ஃபார் யுவர் ஷேரிங். ஓகே பூர்ணமே வந்து என்கிட்ட கேட்டாங்க ஷேர் பண்ண போறேன் டீச்சர் அப்படின்னு. சோ ஐ சே கம் அண்ட் ஷேர். ஓகே இந்த மாதிரிலாம் நீங்க ஷேர் பண்ண போது தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்க ஆக்சுவலி நீங்க கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கீங்களா அப்படின்னு நீங்க உங்க செல்ஃப் அப்பப்ப கொஞ்சம் கவுண்டர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே சோ அப்பதான் வந்து நீங்க உங்களோட கோல் ஞாபகம் இருக்கா? என்னத்துக்காக நீங்க படிக்கிறீங்க, என்ன ரிசல்ட் உங்களுக்கு வேணும், என்ன மாதிரி வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க, இது எல்லாமே அந்த ட்ராக். நான் சொன்ன அந்த ட்ராக் வந்து உங்களோட அந்த கிரேட்டாபி ட்ராக் மாதிரி தான், ட்ரெயின் ட்ராக் மாதிரி தான். கடைசியில அது எங்க கொண்டு போய் சேர்த்து விடனா உங்களோட கோல்ல போய் சேர்க்கும். உங்களுக்கு இங்க அடைய வேண்டிய அந்த லைஃப் ஸ்டைல்ல போய் சேர்க்கும். ஓகே உங்களோட எதிர்பார்த்த அந்த வாழ்க்கையை போய் சேர்க்கும். அதுதான் உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன். ஓகே சோ நீங்க ட்ராக் ஆஃப் மாதிரி போயிட்டீங்கன்னாக்கா அது எங்கேயோ காட்டுக்குள்ள இல்ல எங்கேயோ வீட்டு சந்துக்குள்ளார போய் விட்டுரும். சோ தட் இஸ் வெரி வெரி நீங்க இப்போ எடுக்கிற முடிவு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா சோ மனுஷாளுங்க தப்பு பண்றது வெரி நார்மல். ஆனா அது மூலியமா கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நோக்கி போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கை. கடைசியில அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் நம்மள நம்பி இருக்காங்க. ஓகே அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா படிக்கணும். நம்ம செல்ஃப்காக கண்டிப்பா நம்ம படிக்கணும். ஓகே அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரைட் எனிபடி சொல்லுங்க. கடைசியா என்ன நடந்தாலும் லைக் ஏதாச்சும் ப்ராப்ளம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒண்ணு அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லுச்சுன்னா கிட்ட சொல்லுங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கிண்ணாரு. ஸோ என்னை விட எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கிண்ணாரு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அம்மா அப்பாவுக்கு விஷயம் தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் லைக் விஷயம் அம்மா அப்பா கால் போச்சு, ஓகே ஃப்ரீயா இருக்கலாம், அம்மா பார்த்துப்பாங்க அப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து எனக்கெல்லாம் தோணும். நான் வந்து அம்மா அப்பா கிட்ட ரொம்ப விஷயத்த சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து குறிப்பிட்ட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அம்மா அப்பா கிட்ட அழகா சொல்லுவாங்க. ஸோ ஷேர் பண்ணுங்க, விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே எண்ட் ஆஃப் தி டே உங்க பேரண்ட்ஸ் தான் உங்க எல்லாருக்குமே. ஓகே உங்க பேரண்ட்ஸ் தான் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்காக. உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு நல்லது யோசிக்கிற மாதிரி வேற யாரும் உங்களுக்கு நல்லது யோசிக்க மாட்டாங்க. பட் அன்லெஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். நீங்க யாரு என்று நீங்க சொல்லணும்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லுங்க, நீங்க யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. ஓகே சோ அதுதான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆக்சுவலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னதான் உங்க அப்பா அம்மா வந்து நல்ல விதமா உங்களுக்கு சொல்லி வளர்த்தாலும் அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நல்ல விதத்துக்கு கொண்டு போமா இல்ல கெட்ட விதத்துக்கு கொண்டு போமான்னு ஆக்சுவலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கையில் தான் இருக்கு. எப்பயுமே ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் யோர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க நல்ல நம்பிக்கையான கூட்டாளிகளா நல்ல நம்பிக்கையுள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே அவங்க வேற லைன்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா உடனே கட் பண்ணிட்டு நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல யார்கிட்ட சொல்லவும் சொல்லிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேடிக்கோங்க. ஓகேயா சோ அதுதான் வந்து எல்லாருமே ஒன்னா ஒரு அருமையான ஒரு டெஸ்டினேஷனுக்கு போய் சேரும். ஓகேயா சோ whatever it is share to the person. ரொம்ப நம்பிக்கையா உங்க மேல யாரு ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்களோ யாரு வந்து சொன்னாக்கா உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுமோ அவங்கள பார்த்து அதே மாதிரி நீங்க உங்க ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணுங்க. டோன்ட் கீப் இட் டு யுவர் செல்ஃப். ஓகே என்ன தப்பு என்ன தவறு நடந்தாலும் டோன்ட் கீப் இட் டு யுவர் செல்ஃப். பி frank to everyone. Okay guys, alright so Purnam alaga share பண்ணாங்க. Thank you so much Purnam. And anyone else? Okay good. Anyone else want to share before we end the session? My role model is Vijay. Even though I wanted to become a marine biologist because Vijay always gives us motivational speeches. Yes, but Melissa, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
மலிஸ் எனக்கு விஜயோட ஆக்டிங் அவ்வளவு பிடிக்காது. ஆனா எனக்கு அவரோட சொல்ற அந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோட்டிவேஷனல் ஸ்பீச் சம்டைம்ஸ் ஆடியோ லான்ச் எல்லாம் பேசுவார்ல. எஸ் இட்ஸ் குட். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பா. Snaps my brain. Yes. Okay, all right. Students, anything else that you wanted to share? வந்து நான் யாரையும் கூப்பிடணும்னு நான் சொன்னேன். யாரை கூப்பிடணும்னு சொன்னேன்? யாரையும் நான் கூப்பிடணும்னு சொன்னேன். பேச பார்த்தா தெரியும். Like think big, start small. Yes, exactly. Okay, all right. So I think that's all. Okay, if there's no question, we can end the session now. Okay, and I wish you all the very best, students. Okay, உங்களுக்கு இன்னும் நிறைய செமினார் வரப்போகுது. Okay, நிறைய செமினார் வரப்போகுது. And I think next seminar வந்து I think early June ல வரும். ஸ்ரீநாத். Okay, ஸ்ரீநாத், are you there? ஏன்னா ஸ்ரீநாத் வந்து ரொம்ப நாளா நம்மளோட பயணத்துல இருக்காரு. So அதனால I wanted to hear from Srinath. Are you there, Srinath? Are you there? Okay, Srinath. Come, I want to call you. Ask to start video. Unmute. Are you there, Srinath? Srinath, are you there? Hello, Ka. Srinath. Oh, இருங்க. நான் இது உங்களை ரிமூவ் பண்ணிடுறேன். இருங்க. பூர்ணம். Remove spotlight. Srinath. Okay, Srinath. So how's your preparation, Srinath? எப்படி இருக்கு இந்த மாஸ்டர்மை? நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் நிறைய மாஸ்டர்மை எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டே வந்தீங்க. சோ எப்படி இருக்கு உங்களுக்கு? அண்ட் சோஃபா எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கீங்க உங்க திட்டம்க்கு? நான் வந்து இப்ப வந்து கொஞ்சம் எனக்கு இந்த டியூஷன் கொஞ்சம் உதவுது. இப்ப என்னோட இப்போ கொஞ்சம் பாடம் இருக்கு. அந்த பாடம் எல்லாம் நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை போல நான் என்னோட பயிற்சிக்கு நான் தயாரா ஆக போறேன். என்ன செய்ய போறீங்க? இது எல்லாம் ரெடி பண்ண போறேன். ஓகே, ஆல்ரைட். சோஃபா டியூஷன் எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு? எனக்கு ரொம்ப உதவுது அது. இது இப்ப வந்து அது வந்து நோட்ஸ் எல்லாம் டியூஷன்லயே இருக்கு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப உதவுது. அந்த பிராக்டிஸ் எல்லாம் செஞ்சீங்க தானே? சோஃபா என்ன மார்க் எடுத்துட்டு இருக்கீங்க பிராக்டிஸ்ல? நான் கொஞ்சம் செஞ்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குக்கா. அதெல்லாம் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன்க்கா. ஆமா, ஓகே, ஆல்ரைட். சோ ஓகே, thank you so much, Srinath. I wish you all the very best. Okay, so யாரு வந்து இன்னும் டியூஷன் எடுக்கல, இன்னும் டியூஷன் எடுக்காத ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கீங்களா? நம்பர் 1 போடுங்க. சோ இன்னும் டியூஷன் எடுக்காத ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கீங்களா? நம்பர் 1 போடுங்க. இன்னும் டியூஷன் படியாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? இல்லையா? எல்லாரும் டியூஷன் ஸ்டூடெண்ட் தானா? You sure? இன்னும் சில பேர் இருந்தீங்களே. வைஷு? ஓகே, ஆல்ரைட், நோ ப்ராப்ளம். ஓகே, சோ இன்னும் டியூஷன் எடுக்கலனாக்கா இல்ல இன்னும் பதியலனாக்கா மறக்காம அதை பதிஞ்சிருங்க. பிகாஸ் நீங்க மிட்டம்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய எல்லா விஷயமும் அதுலதான் இருக்கு. நிவேஷா, ஓகே. வேற யாரு இருக்கீங்க கைஸ்? ஓகே, சோ இன்னும் டியூஷன் எடுக்கலன்னா கண்டிப்பா எடுத்துருங்க. ஓகே, சோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். ஓகே, ஏதாவது தெரியலன்னா கண்டிப்பா கெட் பேக் டு மீ. ஓகே, அண்ட் தென் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், உங்களோட கோல்ல ஞாபகம் இருக்கட்டும். ரெண்டாவது உங்க டைம் டேபிள், உங்களோட அஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வேற என்ன, உங்களோட ஸ்கூல் ஹாலிடே எப்படி நீங்க டைம் டேபிள் செட் பண்ணணும், அண்ட் உங்களோட கோல் நீங்க ஞாபகம் வச்சிருந்து டைம் டேபிள்ல உங்களோட ஹாபிஸும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண பாருங்க. அண்ட் ஸ்டடி ஆன் தட் டைம். ஓகே, படிக்க வேண்டிய டைம்ல படிச்சிருங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ எல்லாத்தையும் இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
சோ இன்னும் நிறைய டிப்ஸோட நான் அடுத்தடுத்த செஷன் உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை வெற்றி வணக்கம் and all the best to you all guys. You all are A student. Okay, நீங்க எல்லாரும் வந்து A student. You are distinctionல பாஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. So I wish you all the very best. I'll meet you in next section. Okay, see you at the top. வெற்றி வணக்கம். Bye bye. Bye everyone.